Hallelujah. Hallelujah. Welcome every one of you to this Sunday morning online only service. இணைய வாயிலாக மாத்திரம் நடைபெறும் இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். This morning as I was coming here to the house of the Lord, இன்று காலை நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது I was saying, Lord, I'm so excited because I'm coming to the Father's house. அப்பா வீட்டுக்கு வருகிறபடியால் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொன்னேன். But then there was a sorrow in my heart. ஆனாலும் உள்ளத்தில் ஒரு துக்கம் எழுந்தது. Lord, there are so many of your children who are not able to come today, but they'll be in their homes or wherever they are. ஆகிலும் கர்த்தாவே அநேகர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடாமல் இருக்கிற வீடுகளுக்குள்ளே இருக்கிறதே. That's when the Lord, like a scene, flashed a scene before me. அந்நேரத்தில் தான் என் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு காட்சியை பளிச்சிட செய்தார். He showed me the scene when the prodigal son was coming back to the father's house. ஊதாரி மைந்தன் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு திரும்பி வருகிற காட்சி என் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். He was not sure if he could even enter into the compound freely anymore. அதற்கு மேல் அப்பா வீட்டின் வளாகத்துக்குள் சுதந்திரமாய் நுழையக்கூட முடியுமோ என்று நிச்சயம் இல்லாமல் வந்தார். The Lord showed that with so much hesitation the son was still outside the compound. மிகுந்த தயக்கத்தோடு தான் அந்த குமாரன் வீட்டு வளாகத்துக்கு வெளியே இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். But the Lord showed me the father did not wait. ஆனால் அப்பாவோ காத்திருக்கவில்லை என்பதை He did not wait for the son to come to where he was. தகப்பன் இருந்த இடம் நோக்கி மகன் வருவரை அப்பா காத்திருக்கவில்லை. The father loved the son so much. தகப்பன் மகனை அதிகமாக நேசித்தார். He ran to the place where his son was. தன்னுடைய மகன் இருந்த இடம் நோக்கி அவர் ஓடினார். This morning the Lord said, I'm going to go to where my children are. இன்று காலை நேரம் என் பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு நான் செல்வேன். Wherever they are, அவர்கள் எங்க இருந்தாலும் போவேன். they're going to feel my loving embrace. என் அன்பின் அரவணைப்பை உணர்வார்கள். I'm going to surround them with my presence. என் பிரசன்னத்தால் அவர்களை சூழ்ந்து கொள்வேன். I'm going to shower my love upon them. என்னுடைய அன்பை அவர்கள் மீது அளவில்லாமல் பொழிவேன். The power of my love is going to penetrate into every part of their being. என்னுடைய அன்பின் வல்லமை அவர்களுடைய முழுமைக்குள்ள ஊடுருவி துளைக்கும். Everything the enemy has done will be undone today by my love. சத்துருவுக்கு விரோதமாய் செய்த பாதகங்கள் எல்லாம் என் அன்பினால் அபத்தமாக்கப்படும். Receive his presence this morning. இந்த காலை நேரமுடைய பிரசன்னத்தை If பார்ப்போம். possible, just forget about everything around you. கூடுமானால் உங்களை சுற்றி இருக்கிற அனைத்தையும் மறந்து If you விடுங்கள். can, stand up wherever you are. கூடுமானால் இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். In your own fashion, just let us worship the Lord. உங்கள் சொந்த பாணியிலே கர்த்தரை ஆராதிப்போம். Oh, he loved us so much அவர் நம்மை அதிகமாக that he நேசித்திருக்கிறார். was willing to send his only son into this world to come and save us. நம்மை ரட்சிக்கும்படி தம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனை உலகத்துக்குள் அனுப்பி வைத்தார். It's all about Jesus this morning. இந்த காலை நேரம் எல்லாமே இயேசுவை For a few பற்றியதுதான். minutes, let us forget about everything. சில நிமிடங்களுக்கு வேற எல்லாவற்றையும் Let us மறப்போம். say, Lord Jesus, it's all about you now. இயேசுவே இப்பொழுது எல்லாம் உம்மை பற்றியது என்று சொல்லுவோம். Shall we worship the Lord? கர்த்தரை ஆராதிப்போமா? Yes, Lord. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Undan நாமம் உயர்த்துவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே. சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே. சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவே. சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமம் உயர்த்துவே.
name on high. Lord, I lift your name on high. Shall we all give the clap offering to the Lord? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஹalleluya. Thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் Thank you for ஐயா. your love. உம்முடைய அன்பிற்கு நன்றி. Thank you for the cross. சிலுவைக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for all that you sacrificed just for us. எங்களுக்காக நீ தியாகமாய் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி. Thank you for allowing your body to be broken for us. எங்களுக்காக உம்முடைய திரு சரீரம் சிதைக்கப்பட ஒப்பு கொடுத்தீரே Thank நன்றி. you for shedding every drop of blood for us, Lord. எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினீரே நன்றி. Thank you for the victory you have shared with us. எங்களோடு நீ பகிர்ந்து கொண்டிருக்கும் உம்முடைய ஜெயத்திற்கு நன்றி You சொல்லுகிறோம். alone are worthy of all our praises and worship this morning. இந்த காலை நேரம் எங்கள் துதிகளின் ஆராதனை எல்லாவற்றுக்கும் ஒருவரே பாத்திரே. Worthy is the Lamb seated on the throne. Crown him now with many crowns. You reign victorious. High and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb seated on the throne. Crown him now with many crowns. You reign victorious. High and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Lord, we adore you this morning. கர்த்தாவே இந்த காலை நேரமே நாங்கள் ஆராதித்து In our hearts, we போற்றுகிறோம். come and fall before you. எங்கள் இதயத்திலும் முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிகிறோம். We stand before you with all reverence this morning. இந்த காலை நேரம் சகல பயபக்தியோடு உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஐயா. So I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to all praises due. I stand in awe of you, and I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to all praise is due. I stand in awe of you. I stand in awe of you. I stand in awe of you. Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and I worship you, Lord. Shall we worship him this morning? Forever you will be
வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றியே There is nothing impossible with our Savior. He is a loving shepherd, but He is still the Almighty God. No power can match up to His power. No mountain can stand before His presence. Every mountain has to come down. Every wall will break down. Every door will have to open. Every giant will be chased away. The victory belongs to you. As long as He is the guide and Savior of your life, you will inherit all that He's promised in you. As you worship Him this morning, oh, His mighty power is coming down in your life. Things are going to start shifting right now. Mighty is the Lamb. Tudi umake, ganam umake, nire tuyare, tuyare, sarvavalla nire, tudi umake.
உமக்கே, எல்லா கானம் உமக்கே, ஜெயம் உமக்கே, எங்களுடைய அன்பெல்லாம் உமக்கே. Shall we clap on? Give the Lord a clap offering this morning. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Heavenly Father. Thank you for your loving embrace. Thank you for showering your love upon us this morning. Oh, hallelujah. Thank you, Jesus. Father, we thank you and praise you for your awesome presence. Thank you for filling your people with your glory. Thank you for all the mighty work you're going to do in them and for them today. Now speak to us. Be with us. In Jesus' name we pray. Amen. 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 Please be seated. தயவுசெய்து அமர்ந்திருப்போம். Just a few announcements before we pray for the offering. காணிக்கைக்காக ஜெபிக்கும் முன்பு சில அறிவிப்புகள். Regarding the first morning devotion of this coming month. வருகிற புதிய மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை வாக்குத்தத்த தியான ஆராதனை குறித்து. September 1st falls on a Wednesday. செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு புதன்கிழமை. So it will be an online only service again. இணைய வாயிலாக மாத்திரமே ஆராதனை நடைபெறும். Please watch it as a family and be blessed. குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். If you have not participated in our first morning devotion, it's one of the things that will catapult you in the blessing of God and as we begin a new month, a new season. இதுவரை ஒரு மாதத்தின் முதல் தேதி ஆராதனை நீங்கள் பங்கு பெறாமல் இருப்பீர் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் முழு நிறைவையும் ஒரு மாதத்தை துவங்கும் பொழுதே நிறைவாய் உள்வாங்கிக் கொள்வதற்கு பெரிதும் உறுதுணையாய் கை கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை பங்கேற்றுக் கொள்ளுங்கள். Many of us want to know God's will. நம்மில் பெரும்பாலானவர்கள் தேவ சித்தத்தை அறிய ஆவலாய் இருக்கிறோம். It is that message that the Lord reveals what He's going to do in that month and the coming days. அந்த மாதத்தின் முதல் செய்தியின் போதுதான் வரும் நாட்களில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். So instead of asking God to do something very different, you can align yourself with God and His purpose and His promise and receive the fullness of blessing. முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக கேட்பதற்கு பதிலாக கர்த்தர் சித்தமாக இருக்கிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையை ஒத்திசைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும். And the first Sunday of September, which is September 5th, will also be an online service. செப்டம்பர் மாதத்தின் முதல் ஞாயிறு 5ஆம் தேதி அன்றும் இணைய வாயிலாக மாத்திரம்தான் ஆராதனை நடைபெறும். As to how things are after that, we will pray and we will wait for the government order to come and we will abide by it. அதற்கு பின்வரும் காரியங்களை குறித்து ஜெபத்தோடு அரசாங்க ஆணை வரும்படி காத்திருந்து அதன்படி செயல்படுவோம். We are praying day and night for you, your God to preserve you and the blood of Jesus to cover you and for all your needs to be met. இயேசுவின் இரத்தம் உங்களை மூடிக்கொள்ள கர்த்தர் உங்களை காப்பாற்றி ஆதரிக்க உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். If you have any specific needs where you need our pastors to come or us to pray for you, please contact us on the numbers displayed below. நம்முடைய சபையின் ஊழியர்கள் உங்களை வந்து சந்திக்க வேண்டிய தேவை இருக்குமானால் ஏதாயிலும் ஒரு குறிப்பிட்ட ஜெப தேவைக்காக எங்களை நீங்கள் சந்தித்து தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே வரும் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். We will be very happy to stand with you and go with you and pray for you and see a victory, receive victory from God. உங்களோடு கூட நின்று தேவனிடத்தில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் சந்தோஷமாய் ஜெபிக்க காத்திருக்கிறோம். Let us pray for the tithes and offerings that you are about to give. இப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க இருக்கும் காணிக்கைகள் தசம பாகங்களுக்காக ஜெபிப்போம். Father, we thank you and praise you. தகப்பனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. When we look back, all we can see is your goodness in our lives. திரும்பி பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி நின்ற உம்முடைய நன்மை மாத்திரம்தான் கண்களில் பளிச்சிடுகிறதப்பா. Whether it is darkness or light around us, எங்களை சுற்றிலும் இருள் இருந்திருந்ததோ வெளிச்சம் இருந்திருந்ததோ, whether it is years of plenty or years of drought, அது மிகுதியான ஆசீர்வாத ஆண்டுகளோ வறட்சியான நாட்களோ, you always preserved us by your power. எப்போதும் உம்முடைய வல்லமையினால் எங்களை காப்பாற்றி ஆதரித்து வந்திருக்கிறீர். You always made sure all our needs are met. ஒருபோதும் எங்கள் தேவைகளை நாங்கள் தவிக்க விடாமல் சந்தித்திருக்கிறீர். And you taken us from blessing to blessing even in the midst of those situations. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியிலேயும் எங்களை ஆசீர்வாதத்தின் மேல்
ஆசீர்வாதத்துக்குள் நடத்தி By இருக்கிறீர். your word you strengthened us. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். And you've drawn a clear difference between us and other people. எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு தெளிவான வித்தியாசத்தை ஏற்படுத்தி காண்பித்தீர். Even now, Lord, what we are giving is very little from what you've given us. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுப்பது மிகவும் கொஞ்சம்தான் ஐயா. But we pray that you would receive it, Lord. ஆனாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். And we pray your hand of blessing will come upon every person who are giving to you today. இன்றைக்கு உமக்கு கொடுக்கும் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் வந்து அமரும்படி ஜெபிக்கிறோம். Multiply all that they have. அவர்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் பெருக பண்ணும். Let them always have abundance and plenty in their lives. எப்போதும் தங்கள் வாழ்க்கையிலே சம்பூர்ண மிகுதியின் திரட்சியை உடையவர்களாய் இருப்பார்களாக. Put an end to all the lack in their lives. இவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்கிற ஒரு பற்றாக்குறைக்கு ஒரு முடிவு கட்டும் ஐயா. From now on, let them not be known for lack, but they will be known for plenty and abundance in their lives. இது முதற்கொண்டு இவர்கள் வாழ்க்கையிலே குறைபடுகிறவர்களாய் அல்ல, சம்பூர்ண மிகுதியின் திரட்சியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அறியப்பட்டிருப்பார்களாக. Not by our strength or ability, எங்கள் பலத்தை கொண்டோ சாமர்த்திய திராணியை கொண்டோ அல்ல, but by the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவராலே. Let your children prosper in every area of their life. நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் செழித்தோங்குவார்களாக. You promised, Lord, us to take us from the low place to the high place. தாழ்வான இடத்திலிருந்து உயர்வான இடத்திற்கு எங்களை அழைத்து செல்வதாக வாக்கு Let not one person be left behind. ஒருவரும் அதற்கு விதிவிலக்காய் பின்வைக்கப்பட வேண்டாம். Even during the journey, you bless us. இந்த பயணத்தின் ஊடாகவே எங்களை ஆசீர்வதியும். Let great testimonies come out of your people's lives. பெரும் பெரும் சாட்சிகள் மக்கள் வாழ்விலிருந்து We தோன்றட்டும். give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்திருப்போம். Hallelujah. 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 God has brought to the last Sunday of this month. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Whether we are doing online service or in-person service, இணைய வாயிலாக நடந்தாலும் சரி, நேரில் வந்திருந்தாலும் சரி, He is the same God. அவர் மாறாத தேவன். His word endureth forever. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. His word is so powerful. அவருடைய வார்த்தை மகா வல்லமை உள்ளது. His word strengthens us. அவருடைய வார்த்தை நம்மை His word பலப்படுத்துகிறது. equips us. அவருடைய வார்த்தை நம்மை His சாரமேற்றுகிறது. word recharges. அவருடைய வார்த்தை நம்மை மறுபடியும் What a சத்துவப்படுத்துகிறது. great strength we get when we meditate on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பலன் அடைகிறோம். Hallelujah. Hallelujah. Are you ready to go and meditate the word of God? இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமா? What a great strength. எவ்வளவு பெரிய பலன் இது. Thank you for your word, Lord. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your precious word. உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம். Even as we research and meditate, நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து தியானிக்கும் போது Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that ஐயா. you will speak to us, கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. encourage us, எங்களை தைரியப்படுத்துவீராக. strengthen us, எங்களை பலப்படுத்தும். let our faith increase. எங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். Let us go from one step to another step நாங்கள் ஒரு படியிலிருந்து அடுத்த அடிக்கு உயரட்டும். with your grace, உம் கிருபையினாலே, with your strength. உம் பலத்தினாலே We will leap over a wall. நாங்கள் மதிலை தாண்டுவோம். Hallelujah. 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 Oh, thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசு. We have been meditating this 1 Samuel chapter 25. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை தியானித்துக் The கொண்டிருக்கிறோம். main reason that the entire chapter continues is because of one reason. ஒரே காரணத்தை முன்னிட்டு தான் இந்த அதிகாரம் முழுவதுமே தொடர்ந்து பின்னி இழையோடுகிறது. Do you know what is the reason? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? The reason there is அங்க இருக்கிற காரணம் என்னவென்றால், David and his men were very hungry. தாவீதும் அவர் மனுஷரும் மிகவும் பசியில் They வாடிக்கொண்டிருக்கிறார்கள். are like fugitive. அகதிகளாய் They're இருக்கிறார்கள். running around in the wilderness. வனாந்தரத்தில் ஓடித் They திரிகிறார்கள். don't have enough food to eat. சாப்பிட போதுமான ஆகாரம் இல்லை. And that is why they go and send people asking Nabal for food. அந்த காரணத்தின் நிமித்தமாக தான் அயலகத்தில் இருக்கிற இடத்திலே உணவுக்காக ஆட்களை அனுப்பி கேட்கிறார்கள். Sometimes in life, வாழ்க்கையில் சில we சமயங்களில் go through ups and downs. மேடு பள்ளங்களை நாம் கடக்க நேரிடும். Can you imagine in this chapter, இந்த அதிகாரத்தில் நடக்கிறதை கற்பனை செய்ய முடிகிறதா? this person David, who is anointed to be one of the greatest kings in the world, உலகத்திலேயே ஒரு மகாராஜாவாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் இந்த தாவீது, in the entire history of the world, ஒட்டுமொத்த உலக சரித்திரத்திலேயே he has such a great anointing, மிகப்பெரிய அபிஷேகத்தின் and மாமன்னன். he has been anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான். But in this chapter, ஆனாலும் இந்த அதிகாரத்தில் it looks like he does not have food to eat. சாப்பிடக்கூட அவருக்கு உணவில்லை என்பது போல் He இருக்கிறதே. has not enjoyed good quality food. நல்ல தரமான உணவை ரசித்தவர்களால் சாப்பிட முடியவில்லை. I don't know what his men would have asked him. அவருடைய மனிதர்களிடத்தில் என்ன கேட்டிருப்பார்களோ தெரியவில்லை. 600 men under him. 600 மனுஷர் அவருக்கு கீழ Oh, இருக்கிறார்கள். why can't you give us some good food to eat? ஏன் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட நல்ல ஆகாரம் கொடுக்க கூடாது? Probably they would have tried hunting. ஒருவேளை அவர்கள் வேட்டையாடி பார்த்திருப்பார்கள். Maybe they did not get enough meat. போதுமான இறைச்சி கிடைக்காமல் போயிருக்கலாம். They would have just survived with a little
little bit of fruit and grains that they find here and there. அங்குமிங்குமாக கிடைத்த கொஞ்சம் தானியம் பழ வகைகளை கொண்டவர்கள் உயிர் பிழைத்து வாழ்கிறார்கள். But this great king who is going to be a great king, மகாராஜாவாய் அரியணையில் ஏறப்போகிற இவரோ in this chapter, இந்த அதிகாரத்தில் no food, ஆகாரமின்றி இருக்கிறார். no food, உணவில்லை. that is why he is sending word to Nabal. அதனால்தான் நாபாலிடத்திலே ஆட்களை அனுப்புகிறார். Oh, give us some good food, whatever you can give it to us. என்ன முடியுமோ ஒரு நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்து அனுப்பும். Have you been through such situation? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்திருக்கிறீர்களா? Sometimes we go through such similar situation. சில சமயங்களிலே இதை போன்ற சூழ்நிலையை நாம் கடப்போம். Maybe there is some kind of a loss in that we experience. ஒருவேளை சில இழப்புகளை நாம் அனுபவித்திருக்கலாம். Maybe this pandemic would have caused some loss financially. ஒருவேளை இந்த பெருந்தொற்றின் முடக்கம் பண ரீதியாக சில நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். Maybe you lost your client. ஒருவேளை நீங்கள் வாடிக்கையாளரை இழந்திருக்கலாம். Maybe you lost your job. ஏன் உங்கள் வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம். Maybe you lost your health. உங்கள் சுகம் போய் இருக்கலாம். Maybe you lost your loved one. உங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருக்கலாம். Now you might be thinking, நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், oh, I have a great anointing upon me. என் மீது எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. And the Lord has said that he has a great calling for me. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அழைப்பு வைத்திருக்கிறதாக சொன்னாரே. But today, ஆனால் இன்றோ I don't even have 1,000 rupees in my pocket. என்னுடைய பையிலே 1000 ரூபாய் கூட இல்லையே. I'm not able to eat anything that I want. விரும்புகிற எதையுமே சாப்பிட முடியவில்லையே. I wish somebody can call me and give me some good food. யாராவது என்னை கூப்பிட்டு நல்ல ஆகாரம் கொடுத்தால் நல்லா இருக்குமே. How will I come out of this situation? இந்த தர்ம சங்கடமானிலிருந்து எப்படி வெளிவருவேன்? How can I believe that I have a great future? எனக்கு ஒரு வளமான எதிர்காலம் உண்டு என்று என்னால் எப்படி நம்ப முடியும்? How can I believe that I will go and sit on the throne? நான் போய் அரியணையில் அமருவேன் என்று என்னால் எப்படி நம்ப முடியும்? How can I believe that I will be sitting in a palace and eating good food? அரண்மனையிலே உட்கார்ந்து நல்ல ஆகாரத்தை சம்பரமாய் புசிப்பேன் என்பதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? Oh, so many things could have gone in David's mind. தாவீதின் மனதுக்குள் எண்ணற்ற யோசனைகள் அலைமோதிக் Are கொண்டிருந்திருக்கலாம். you questioning like that? அப்படி நீங்களும் கேள்வி கேட்டுக் I can't கொண்டிருக்கிறீர்களோ? see a bright future in my life என் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலமே தென்படவில்லையே. because I feel I'm stuck today. இன்றைக்கு நான் மாட்டிக்கொண்டது போலல்லவா இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. The same God. அதே தேவன். The same God. அதே The தேவனானவர். unchanging God who blessed David. தாவீதை ஆசீர்வதித்த மாறாத தேவன். In spite of all the situation he goes through. அவர் கடந்து போகிற நெருக்கடியான எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே, Yes, he went through hunger. ஆம், பசியினூடாய் கடந்தார்தான். Oh, he went through desperate situation. பெருந்தவிப்பின் சூழ்நிலைக்குள் அகப்பட்டார்தான். He went through loneliness. தனிமையில் வாடினார்தான். He felt that as though there was nobody to help him. உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்பது போல அவர் வேடினில் He வாடினார்தான். felt as though there was nobody to be favorable for him. தனக்கு சாதகமாக தயை காண்பிக்கும் ஒருவரும் இல்லை என்று ஏங்கினார்தான். Nobody to give him money. அவருக்கு பணம் கொடுத்து உதவ ஒருவரும் இல்லை. Nobody to give him food. அவருக்கு உணவு கொடுப்பார் ஒருவரும் இல்லை. Nobody to give him shelter. ஏன் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பார் He's ஒருவரும் running இல்லை. from cave to cave. கெபி விட்டு கெபி He's ஓடுகிறார். running from wilderness to வனாந்தரம் wilderness. விட்டு வனாந்தரம் அலைந்து How திரிகிறார். can he believe he's going to sit in a palace? அரண்மனையில் போய் அமருவேன் என்று அவரால் எப்படிதான் நம்ப முடியும்? The reality says no, you cannot. சுற்றி இருக்கிற நிஜம் முன்னால் முடியாது என்று சொல்லுகிறது. But the word of God says differently. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ வித்தியாசமாய் சொல்லுகிறது. The word of God says you are anointed. நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று கர்த்தருடைய வார்த்தை My சொல்லுகிறது. dear young man, my dear young woman, என் அன்பு வாலிபனே, வாலிப தங்கையே, what you see today is something different. இன்றைக்கு நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிற காரியம் முற்றிலும் மாறுபட்டதுதான். Trust in the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். It might only take a few months or a few years இன்னும் சில மாதங்கள் சில ஆண்டுகள் மட்டும் தான் ஆகும் for you to reach that place. அந்த இடத்தில் நீங்க போய் சேர்வதற்கு. Until then, அது வரைக்கும், yes, you might go through difficult times. நீங்கள் கடினமான நேரங்களை கடக்க நேரிடும். Never doubt the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் சந்தேகித்து Never விடாதீர்கள். doubt his purpose in your life. ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கத்தை Because he has சந்தேகிக்காதீர்கள். called you with a specific purpose. திட்டவட்டமான நோக்கத்தோடு உங்களை அவர் அழைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Maybe you're feeling some sick in your body. உங்கள் சரீரத்தில் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம். Maybe you're not able to come out of it. அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாமல் You're not இருக்கலாம். able to see a brighter life. ஒரு ஒளிமயமான வாழ்வை உங்களால் How காணக்கூடாமல் long இருக்கலாம். will I be sick like this? இதுவரைக்கும் இப்படியே வியாதிப்பட்டு இருப்பேன். Hallelujah. Hallelujah. The beginning of chapter 25 of 1 Samuel says, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது. Then Samuel died. சாமுவேல் மரணம் அடைந்தான். Yes, Samuel died. சாமுவேல் மரணம் There அடைந்தான். was a time for Samuel to die on this earth. இந்த பூமியிலே சாமுவேல் மரிப்பதற்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. But then the verse says, ஆனாலும் வசனம் சொல்லுகிறது. Then David arose. அப்பொழுது தாவீது எழுந்து. Then David arose. அப்பொழுது தாவீது எழுந்து. Oh, my dear wonderful friend. எனக்கு அன்பானவர்களே, Has someone passed away in your life? உங்கள் வாழ்க்கையில் யாராவது கடந்து போய் விட்டார்களா? Now is the time for you to arise. இப்பொழுதோ நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. Have you lost something in your life? உங்கள் வாழ்க்கையில் எதையும் இழந்திருக்கிறீர்களோ? The word of the Lord says, கர்த்தருடைய வார்த்தை He is சொல்லுகிறது. calling you by name. உங்களை பேர் சொல்லி And He அழைக்கிறார். is telling, உங்களிடம் சொல்லுகிறார். yes, what you went through is a loss. நீங்கள் கடந்து வந்த பாதை ஒரு இழப்பானதுதான். But right now, ஆனாலும் it is இப்பொழுது
பொழுது time for you to rise up. இது நீங்கள் எழும்புவதற்கான காலம். David, தாவீதே, you need to rise up. நீங்கள் எழுந்தே தீர I வேண்டும். know you are sad. நீ துக்கமாய் இருக்கிறது I அறிவே. know you are confused. நீங்கள் குழம்பி இருப்பது உண்மைதான். I know you're perplexed. நீ தத்தளிப்பது உண்மைதான். I know you feel lonely. தனிமையில் வாடுகிறது உண்மைதான். I know you feel lost. நீ தொலைந்து போய் விட்டதாய் உணர்கிறீர்கள். But the Lord says, ஆனாலும் கர்த்தர் the சொல்லுகிறார், Bible says, வேதம் சொல்லுகிறது, then David arose. அப்பொழுது தாவீது எழுந்து, God wants you to rise கர்த்தர் நீங்கள் எழும்பும்படி விரும்புகிறார். because he is with you. ஏன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். He is going to walk with you. உங்களோடு கூட அவர் நடந்து He வருவார். is going to run with you. உங்களோடு கூட சேர்ந்து ஓடி He is வருவார். going to give you good night rest. நல்ல ஒரு இன்ப இளைப்பாறுதல் இரவு தருவார். He is going to open doors for you. உங்களுக்காக வாசல்களை திறப்பார். Let me read a beautiful scripture for you. உங்களுக்காக ஒரு அருமையான வசனத்தை நான் It is found படிக்கிறேன். in Isaiah chapter 45. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் Verse number 1. முதலாம் வசனத்தில் It is so இருக்கிறது. fantastic in my translation. என்னுடைய மொழியாக்கத்தில் மிகவும் பிரமாதமாய் In இருக்கிறது. Tamil it is very different, தமிழிலே கொஞ்சம் வித்தியாசமாய் but we will இருக்கிறது. follow my translation. ஆனாலும் ஆங்கில மொழியாக்கத்தை The தொடருவோம். Bible says, வேதம் சொல்லுகிறது, thus says the Lord to his anointed. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினவருக்கு He is சொல்லுகிறேன், looking at you and is calling you the anointed. உங்களை பார்த்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே என்று He is saying, அழைக்கிறார். I'm going to hold your right hand. நான் உங்கள் வலது கரத்தை பிடித்துக் கொள்வேன். And then I like this portion. பின்பு இந்த பகுதி எனக்கு பிடித்தமாய் இருக்கிறது. It says to open before him double doors. அவனுக்கு முன்பாக இரட்டை கதவுகளை திறப்பேன். Not a single door. ஒரு கதவல்ல, Not a single door. அது ஒரு கதவல்ல. Have you been through some rooms? சில அறைகளுக்குள் போயிருக்கீங்களா? They'll have only one door. ஒரே ஒரு கதவு தான் அங்க இருக்கும். Only one person, maximum 2 person can go through that. ஒருவர் அதிகபட்சம் 2 பேரால ஒரு நேரத்தில் உள்ள போக முடியும். But when you take big halls, ஆனால் ஒரு பெரிய பெரிய வளாகத்தை when you எடுத்துக்கொண்டால், take big auditoriums, பெரிய அரங்கத்தை பார்த்தால், they cannot have small doors. அங்கே சிறிய கதவு இருக்க They முடியாது. cannot have one door. அவர்களுக்கு ஒரு கதவு They போதாது. need to have big, huge, double French doors. அவர்கள் மிகவும் பெரிய பிரம்மாண்டமான இரட்டை பிரெஞ்சு கதவுகளை வைத்திருக்க வேண்டும். The French doors are very wide. பிரெஞ்சு தேசத்தின் கதவுகள் மிகவும் They are விசாலமானவைகள். very broad. அவைகள் மிகவும் And அகலமானவைகள். they're usually double doors. பொதுவாகவே இரட்டை கதவுகள் தான் So the இருக்கும். word of the Lord to you is, உங்களுக்கு வரும் கர்த்தருடைய வார்த்தை என்ன? He is not going to make you walk into a small room which has a single door. ஒரே ஒரு கதவிற்கும் சிறிய அறைக்குள் உங்களை அவர் நடக்க வைக்க போவதில்லை. He is going to open double doors for you. உங்களுக்காக இரட்டை கதவுகளை So திறந்து you are going to walk into a big auditorium. மிகப்பெரிய பரந்த அரங்கத்துக்குள் நடக்க Do you வைப்பார். believe that? நம்புறீங்களா? Do you believe that? Shall we விசுவாசிக்கிறீர்களா? quickly close our eyes? சீக்கிரமாய் கண்களை மூடுவோம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for those double doors. இந்த இரட்டை கதவுகளுக்காக நன்றி Lord, சொல்லுகிறோம். we do not know where those auditoriums are. அந்த அரங்கங்கள் எங்க இருக்கிறது எங்களுக்கு We do தெரியாதையா. not know where those big halls are. அந்த பெரிய பெரிய மண்டபங்கள் இருக்கும் இடம் எங்களுக்கு But we தெரியாது. believe your word, ஆனால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் that you are நம்புகிறோம். able to open double doors for your children. உம்முடைய பிள்ளைகளுக்காக இரட்டை கதவுகளை திறக்க நீர் வல்லவராய் People who have இருக்கிறீர். been sitting in the dark room, இருண்ட அறைகளுக்குள் முடங்கி கிடப்போரே, people who think that is a small room is enough for them. ஒரு சிறிய அறையை தங்களுக்கு போதும் என்று நினைக்கிறவர்களுக்கும் Thank you for your promise. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நன்றி Thank you சொல்லுகிறோம். for your scripture உம்முடைய வேத வாக்கியங்களுக்கு that நன்றி is ஐயா. going to encourage them, இது இவர்களை தைரியப்படுத்த stir up போகிறது. their faith, விசுவாசத்தை make பலப்படுத்தும். them rise up, இவர்களை எழும்ப make செய்யும். them rise up, இவர்களை எழும்ப செய்யும். shake off the dust, தூசியை உதறுங்கள். shake off the sadness, எல்லா துயரத்தையும் உதறி shake off போடுங்கள். the depression எல்லா feelings. மன அழுத்த உணர்வுகளையும் உதறி Rise தள்ளுங்கள். up and walk, my dear brother. என் அன்பு சகோதரனை எழுந்து Rise up and நடங்கள். walk, my dear sister. என் அன்பு சகோதரி எழுந்து Because நடங்கள். when you walk out, ஏன் நீங்கள் வெளியே நடக்கும்போது, when you walk out, நீங்கள் வெளிப்படும் you போது are going to see the double door. இரட்டை கதவுகளை The காண்பீர்கள். double door is waiting for you. உங்களை வரவேற்கிற இரட்டை கதவு The Lord is காத்திருக்கிறது. asking you to get up, rise and walk. நீங்கள் எழுந்து நடந்து வரும்படி கர்த்தர் He has அழைக்கிறார். got it all prepared. எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி You வைத்திருக்கிறார். just have to walk and inherit it. நீங்கள் நடந்து போய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. அவ்வளவுதான். ஹalleluya. Heavenly Father, தகப்பரம we pray தகப்பனே, for those people who are sick, Lord. வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. Especially in the past 1.5 years. குறிப்பாக கடந்த 1.5 ஆண்டுகளிலே If they have become sick now, இப்பொழுது இவர்கள் or வியாதிப்பட்டிருந்தால், even for a longer time, நீண்ட நெடுங்காலம் வியாதியோடு Lord, இருந்தாலும் you have already paid the price. நீ முன்னமே கிரயம் செலுத்தி விட்டீரே. There is no sickness that you cannot heal. உம்மால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்று இல்லையே. You are the miracle worker. நீர் அற்புதங்களை You செய்கிறவர். are the healer. நீரே குணமாக்கும் We பரிகாரி. declare your healing power. உம்முடைய குணமாக்கும் வல்லமையை பிரசித்தம் Heavenly பண்ணுகிறோம். Father, பரம தகப்பனே, my dear sweet Jesus, என் இன்பமான இயேசுவே, Holy Spirit, பரிசுத்த as ஆவியானவரே, we are praying now, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும்போது wherever your children are, உம்முடைய பிள்ளைகள் எங்க whatever இருந்தாலும், sickness it might be, என்ன வியாதியா இருந்தாலும், Lord, we pray நாங்கள் that ஜெபிக்கிறோம். you will reach out your hand. உம்முடைய கரத்தை நீட்டி You தொடும். will touch their body. நீர் அவர்கள் சரீரங்களை You will தொடுவீராக. touch their body. நீர் அவர்கள் சரீரங்களை தொடுவீராக. Heal them, Lord. இவர்களை குணமாக்கும் Heal ஆண்டவரே. them, Lord. இவர்களை குணமாக்கும் ஐயா. Renew their body. இவர்கள் சரீரங்களை புதுப்பிப்பீராக. Renew their body. இவர்கள் சரீரங்களை புது பொலிவுக்குள்ளாக்கும். Everything become new. எல்லாமே புதிதாக்குவீராக.
புதிதாவதாக. Whatever has been decayed, எவைகள் அழுகி கெட்டு போயிருந்தாலும், whatever cannot be fixed, எவைகளை சீர்படுத்த you முடியாதிருந்தாலும், renew it. நீர் அதை புதுப்பியும். By your creative power, உம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமையினால் you புதுப்பியும். renew it, Lord. நீர் அதை புதிதாக்கும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. உமக்கு நன்றி ராஜா. Thank you, Lord. நன்றி Thank ஆண்டவரே. you because you are working in our lives. நீர் எங்கள் வாழ்க்கைக்குள் கிரியை செய்கிறதற்காக நன்றி You are சொல்லுகிறோம். not far away. நீ தூரமா இல்லை. Hallelujah. Hallelujah. As I was praying for you, உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது I heard a ஒரு voice சத்தத்தை கேட்டேன். about someone ஒருவரை குறித்து who is praying for their beloved person. தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நீங்கள் And the ஜெபிக்கிறீர்கள். person's name is அவருடைய பெயர் என்னவென்றால் Sebastian. செபாஸ்டின். You are crying loud that name. அந்த பெயரை நீங்கள் சத்தமாய் சொல்லி And you are ஜெபிக்கிறீர்கள். asking Lord for a miracle. கர்த்தரிடத்தில் அற்புதத்துக்காய் கெஞ்சுகிறீர்கள். As I was hearing நான் that, அதை கேட்கும் போதே I was able to see the answer being returned from heaven. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக பதில் திரும்பி வந்ததை The காட்டேன். angels are bringing your miracle. தேவதூதர் உங்கள் அற்புதத்தை கொண்டு Your வருகிறார்கள். prayer has been answered. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. Prayer for Sebastian has been answered. செபாஸ்டினுக்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதில் வந்து Not விட்டது. only for Sebastian. செபாஸ்டினுக்காக Oh, மாத்திரமல்ல, if you're praying for your loved உங்கள் one, அன்புக்குரியவர்களுக்காக நீங்கள் the ஜெபித்ததாலும் Lord has opened his ears to hear your prayer. உங்கள் ஜெபத்தை கேட்கும்படி கர்த்தர் தம்முடைய செவிகளை And the திறந்திருக்கிறார். angels have been dispatched தேவதூதர்கள் to அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். bring the miracle. அற்புதத்தை கொண்டு வரும்படியாக. Hallelujah. 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 Thank you for the miracle, Lord. அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your power. உம்முடைய வல்லமைக்காக நன்றி ராஜா. Thank you for your anointing. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி Thank you for சொல்லுகிறோம். the faith. விசுவாசத்துக்காக Thank நன்றி. you for the strength, Lord. பலனுக்காக நன்றி Lord, ஆண்டவரே. even as we meditate your word, இப்போது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் I போது pray that you will remove all distractions. எல்லா கவன சிதறல்களையும் தகர்க்கும்படி Disturbance, ஜெபிக்கிறேன். Lord. எல்லா இடையூறுகளையும் Speak தகர்ப்பீராக. to your people. உம்முடைய ஜனங்களை தொடும். Enrich us. எங்களை பலமாக்கும். Make us giants of faith. எங்களை விசுவாச ராட்சதர்களாக்கும். We give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 God is a good God. கர்த்தர் நல்லவர். Shall we open our Bibles to 1 Samuel chapter 2 and verse 26? 1 சாமுவேல் 2 அதிகாரம் 26 வசனத்துக்கு வேதத்தை திறந்து கொள்வோமா? The verse says, வசனம் சொல்லுகிறது, Child Samuel grew in stature and in favor both with Lord and men. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருடைய மனுஷருடைய தயவினாலே வளர்ந்து பெரியவனானான். Hallelujah. Hallelujah. Everyone has the favor of the Lord. எல்லாருக்கும் கர்த்தருடைய தயவு நிறைவாய் இருக்கிறது. That is why the Lord has chosen us. அதனால் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து The Lord கொண்டிருக்கிறார். has chosen you, my dear brother, my dear sister. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். And just like David, தாவீதைப் போலவே He is taking us through a training process. நம்மையும் ஒரு பயிற்சி காலத்தினூடாக நடத்துகிறார். The first thing we are meditating now is இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் முதல் காரியம் to என்னவென்றால், have the right associations. சரியான சகவாசம் நமக்கு இருக்க The வேண்டும். first person we saw was Jonathan, who was used to show the way for David. தாவீது போக வேண்டிய வழியை காண்பித்த யோனத்தானை கர்த்தர் சரியான சகவாசமாக காண்பித்ததை முதலாவது The பார்த்தோம். second person is இரண்டாவது நபர் Abigail. அபிகாயில். But in order to meditate about Abigail, அபிகாயிலை குறித்து தியானிக்க வேண்டுமானால் we have been meditating chapter 25 of 1 Samuel. 1 சாமுவேல் 25 அதிகாரத்தை தியானித்து We வருகிறோம். wanted to understand a little bit of the kinds of people that we face in this world. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்களை குறித்து கொஞ்சம் நாம் விளங்கிக் கொண்டால் தான் அபிகாயிலை தியானிக்க முடியும். We have meditated about evil people. பொல்லாத துஷ்ட மனிதர்களை குறித்து தியானித்தோம். We know what kind of people they are. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கண்டோம். They are very traumatized and very demonic. மிகவும் பேய்த்தனத்துக்கு அடுத்த கொடூரமான சுபாவம் உள்ளவர்கள். They like to hurt other people intentionally. வேண்டுமென்றே மற்றவர்களை காயப்படுத்தி ரசிக்கிறவர்கள். People usually around them will be scared even to talk to them or see their face. பொதுவாகவே அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் முகத்தை பார்க்கவே அவர்களோடு பேசவே பயந்து நடுங்குவார்கள். The reason is because they have been hurt in their past. அதற்கு காரணம் அவர்கள் தங்கள் கடந்த காலத்திலே அப்படி வேதனையில் காயப்பட்டது நிமித்தம், And instead of asking the Lord to heal their hurt, கர்த்தர் தங்கள் மனக்காயங்களை குணமாக்கும்படி கேட்பதற்கு பதிலாக they kind of like cover the hurt, and that becomes a very traumatizing act of the devil in their lives. தங்கள் உள்மன காயங்களை அப்படியே மூடி மறைத்து பிற்பாடு அதையே பிசாசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய அரக்கத்தனமான பேய்த்தன சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்களை கைப்பாவையாக்கிக் கொள்ளுகிறார். As I said before, முன்பு நான் சொன்னது போல every one of us, we move with almost 5 people more predominantly in our lives. நாம் யாராய் இருந்தாலும் சரிங்க, நாம் அனைவருமே மிகவும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட 5 பேரோடு மிகவும் அதிகமாக பழகுகிறோம், உறவாடுகிறோம். They are our close associates. அவர்கள் தான் நமக்கு நெருங்கின சகவாசங்கள். So if you identify an evil person,
பொல்லாத ஒரு துஷ்ட மனிதனை நீங்கள் அடையாளம் கண்டால் try to avoid them in your close circle. உங்களுடைய நெருங்கிய உள்வட்டத்துக்குள் அவர்களை தவிர்க்க முற்படுங்கள். But sometimes ஆனாலும் சில நேரங்களில் such evil people might be a part of your family. அப்படிப்பட்ட பொல்லாத துஷ்டர்கள் துரதிர்ஷ்டவசமாய் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ஒருவராய் இருந்துவிட நேரிடும். What do you do in that case? அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது? See, evil people cannot be corrected by words, by our own words. இப்படிப்பட்ட துஷ்ட மனிதர்களை நம்முடைய சொந்த வார்த்தைகள் புத்திமதிகளை கொண்டு திருத்தவே முடியாது. You need professional help. அதற்கு நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவி தேவை. You need counseling. அதற்கு சரியான ஆலோசனை தேவை. If you need counseling, உங்களுக்கு ஆலோசனை you தேவைப்படுமானால் can contact our office. நீங்கள் எங்கள் அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளலாம். And we will be able to help out and reach and help with you in your situation. நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதற்கு உங்களோடு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The second category we saw in depth was நாம் ஆழமாக கவனித்த இரண்டாவது வகையராக்கள் யார் என்றால் foolish people. மதியினர்கள். People who do a lot of dumb things. ஏராளமான முட்டாள்தனமான காரியம் செய்பவர்கள். Majority of the people in this world belong to that category. இந்த உலகத்தில் இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் இவ்வகையை சார்ந்தவர்களே. All of us do dumb things. எல்லாருமே புத்தினமாய் செயல்படுகிறோம் தான். But the person who keeps on doing dumb things will become a foolish person. ஆனால் தொடர்ந்து மதியினமான காரியங்களையே செய்து கொண்டிருந்தால் அவர் முட்டாளாகி விடுவார். So what do you do with a foolish person? இப்படிப்பட்ட ஒரு புத்தியினரோடு நாம் என்ன செய்வது? You have to be very strict with them. அவர்களிடத்தில் மிகவும் கண்டிப்பா இருக்க வேண்டும். You should not allow them to influence your decisions. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தீர்மானங்கள் மீது அவர்கள் ஆதிக்க செல்வாக்கு செலுத்த விடவே கூடாது. You should not allow them to manipulate your life. உங்கள் வாழ்க்கையை அவர்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் நடத்தப்பட விட்டு கொடுக்க கூடாது. You need to have firm boundaries. அதிலே நீங்கள் மிகவும் உறுதியான எல்லை வரையறை வைத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Now the third category. மூன்றாவது வகையராக்கள். That is the wise category. அதுதான் ஞானமுள்ள கூட்டத்தார். I know most of you will be saying, பெரும்பாலானவர்கள் இப்படி சொல்கிறீர்கள். finally she has come to my category. எப்படியோ கடைசியா என்னுடைய வகைக்கு வந்து விட்டார்களே. I belong to this category. நான் இந்த கூட்டத்தை சார்ந்தவன். I don't know, let's go analyze about this category and see where we belong. நாம் எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நாம் போய் ஆராய்ந்து பார்த்தால் தான் புரியும். But the reality is, யதார்த்த உண்மை there என்னவென்றால் is only a very small percentage of people who belong to this category. இந்த ஞானமுள்ள வகையறாவை சேர்ந்தவர்கள் வெகு குறைவான சதவீதத்தினர் என்பதுதான் உண்மை. So in order to understand about the wise people, ஞானமுள்ள மக்களை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் we're going to read a few verses. அதற்காக சில வசனங்களை படிக்க போகிறோம். Again, as I said earlier, I'm using the Message translation for the sermon. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்னுடைய பிரசங்க குறிப்புக்காக மெசேஜ் மொழியாக்கத்தை பயன்படுத்துகிறேன். And then based on the Bible verses, வேத வாக்கிய வசனங்களின் அடிப்படையில் we will understand the characteristics of a wise person. ஞானமுள்ள ஒருவருடைய குணாதிசய நற்பண்புகளை புரிந்து கொள்வோம். Today we are going to see and expect how the Abigails to come into our life. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் பார்க்க போகிறபடி நல்ல அபிகாய்கள் வரும்படி எதிர்பார்க்க போகிறோம். God has kept an Abigail for you. உங்களுக்காகவே ஒரு அபிகாயிலை தேவன் வைத்திருக்கிறார். At the same time, அதே நேரத்தில் God wants to make us to become Abigails. நாமே அபிகாயில்களாக உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It doesn't matter whether you are a man or a woman. நீங்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் சரி. God wants you to be the wise person. நீங்கள் ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாகும். Hallelujah. Hallelujah. So I'm going to quickly read just a few lines in every verse. ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கும் சில வரிகளை மாத்திரம் சீக்கிரமாய் படிக்க போகிறேன். Verse number 3. மூன்றாம் வசனம். The verse says the woman was intelligent and good looking. வசனம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தார். Hallelujah. Hallelujah. Verse number 13 it says, 13ஆம் வசனம் சொல்லுகிறது now David said, strap on your swords. அப்பொழுது தாவீது அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Verse number 18. 18ஆம் வசனம். Abigail flew into action. அபிகாயில் உடனடியாக செயல்படும்படி களத்தில் இறங்கினார். Verse number 23. 23ஆம் வசனம். As soon as Abigail saw David, she got off her donkey and fell on her knees at his feet. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்தார். Verse 28 it says, 28ஆம் வசனம் சொல்கிறது, but God is at work in my master. கர்த்தர் என் ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். Verse number 33 it says, 33ஆம் வசனம் சொல்கிறது, David says to Abigail, தாவீது அபிகாயிலிடம் சொல்கிறார், blessed be God, the God of Israel, he sent you to meet me. இன்றைக்கும் என்னை சந்திக்கும்படி உன்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And blessed be your good sense.
உன்னுடைய நல்ல யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. The last verses, கடைசி வசனம் verse number 39. 39ஆம் வசனம். Blessed be God who stood up for me against Nabal's insults. நாபாலின் அவமதிப்புக்கு எதிராக எனக்கு தயை செய்ய நின்ற தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. Pastor Boaz has been translating the Message translation into Tamil. மெசேஜ் மொழியாக்கத்தை தமிழிலே மொழிபெயர்க்கிறோம். So it might be a little different in your Tamil Bible. உங்கள் தமிழ் வேதாகமத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். But these are the verses which gives the entire storyline of this chapter. ஆனால் இந்த வசனங்கள் தான் ஒட்டுமொத்த அதிகாரத்துக்கும் ஒரு கோர்வையான சரித்திரத்தை பட்டை தீட்டுகிறது. We see David is in the wilderness. தாவீதை வனாந்தரத்தில் பார்க்கிறோம். An evil man named Nabal is very rich. பொல்லாத துஷ்ட மனிதனாகிய நாபால் பெரும் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். His wife is very beautiful and very wise. அவனுடைய மனைவியோ மகா புத்திசாலி மகாரூபவதி. David took care of Nabal's sheep. நாபாலின் ஆடுகளை தாவீது தான் பராமரித்தார். So David is asking Nabal, can you give us some food to eat? ஆகவே இப்பொழுது தாவீது நாபாலிடம் கொஞ்சம் சாப்பிட ஆகாரம் கொடுப்பீரா என்று கேட்கிறார். Nabal insults David. அதற்கு நாபால் தாவீதை அவமதித்து விட்டான். David gets very angry. தாவீதுக்கு கோபம் பொத்துக்கொண்டு He வந்தது. is provoked in his anger. அவருடைய கோபத்திலே தூண்டப்பட்டு Now விட்டார். he is already with his swordsmen to go and destroy Nabal. இப்பொழுது நாபாலை அழிப்பதற்கு தன்னுடைய வீரர்களோடு கூட பட்டயத்தோடு புறப்பட்டு But விட்டார். Abigail knows that is not a very wise decision. அது ஒரு ஞானமுள்ள யோசனை இல்லை என்பதை அபிகாயில் அறிந்து So கொண்டார்கள். she comes as a wise person. ஆகவே ஞானமுள்ள நபராக குறுக்கிட்டார்கள். The right association for David தாவீதுக்கு ஏற்ற சரியான சகவாசமாய் களம் to கண்டார்கள். come and help him in his decision. தாவீது எடுத்த தீர்மானத்திலே உதவி செய்வதற்கு முன் வந்தார்கள். Hallelujah. Hallelujah. So now let's understand the characteristics of a wise person. ஞானமுள்ள ஒருவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்வோம். I'll quickly go through maybe 6 or 7 characteristics. ஒரு 6-7 குணாதிசய பண்புகளை துரிதமாய் கோடிடுகிறேன். Let's analyze ourselves நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். and also check the 5 people who are very close to us if they belong to that category. அதோடு கூட நமக்கு நெருக்கமாய் இருக்கிற சகவாச உறவுகளின் 5 பேர் இந்த குணாதிசயங்களில் இருக்கிறார்களா என்பதை சோதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So for what does a wise person mean? ஞானமுள்ள ஒருவர் என்றால் என்னங்க அர்த்தம்? See, all of us think when we look at someone very smart and intelligent, மிகவும் கெட்டிக்கார புத்திசாலிகளாய் இருக்கும் ஒருவரை பார்த்த உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? he's a very wise person. அவர் ரொம்ப ஞானிங்க. But shall I tell you something? ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லலாமா? People whom you see in this world who are very intelligent, இந்த உலகத்தில் அதிக புத்திசாலிகளாய் நீங்கள் பார்க்கக்கூடிய யாரா they இருந்தாலும் might be intelligent, they might be knowledgeable. அவர்கள் அறிவாளிகளாய் இருக்கலாம், புத்தி கூர்மையோடு இருக்கலாம். That might be because they would have studied a lot or because of their experience. அவர்கள் அதிகம் படித்தது நிமித்தமோ அதிக அனுபவத்தின் நிமித்தமோ அப்படி இருக்கலாம். But that is very different from being a wise person. ஆனால் ஞானமுள்ள ஒருவராய் இருப்பதிலிருந்து அது முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாகும். Because wisdom, ஏனென்றால் ஞானம் என்றால் it comes only from the Lord. அது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும் ஆசீர்வாதம். Proverbs 2:6 says, நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, for the Lord gives wisdom and out of his mouth comes understanding. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் லேசாய் வரும். So a wise person cannot even have to be educated. ஞானமுள்ள ஒருவர் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லைங்க. But the main quality for a wise person is ஆனால் ஞானி ஒருவருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு குணாதிசயம், they have to be deeply connected with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஆழமான உறவில் அவர்கள் நங்கூரமிட்டு இருக்க They வேண்டும். will be lost in the presence of the Lord. தேவ சமூகத்துக்குள் அவர்கள் மெய்மறந்து They இருப்பார்கள். might not have education, அவர்களுக்கு அதிக கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம். but always they'll be found in the Holy Spirit. எப்போதும் பரிசுத்த ஆவியானவருக்குள் I திளைத்திருப்பார்கள். have read testimonies of so many uneducated people, படிப்பறிவில்லாத எண்ணற்ற மக்களுடைய வாழ்க்கை சாட்சியை கேட்டிருக்கிறேன். but they moved in the wisdom of the Lord, ஆனால் கர்த்தருடைய ஞானத்தில் ஏங்கினவர்கள், constantly connecting with the Lord. எப்போதும் கர்த்தரோடு உறவில் இணைந்திருக்கிறவர்கள். Not only that, அது மாத்திரமல்ல, because of the deep relationship with the Lord, கர்த்தரோடு இருக்கும் ஆழமான அந்த உறவின் நிமித்தம் they constantly make the right decisions. எப்பொழுதுமே அவர்கள் சரியான முடிவெடுப்பார்கள். They never make mistakes that often. அவர்கள் அடிக்கடி தவறிழைப்பதில்லை. So that is the first main quality of a wise person. ஞானமுள்ள ஒருவருடைய முக்கியமான முதல் தரமான குணாதிசய பண்பு அதுதான். But now let's go to the practical behavioral study of a wise person. ஞானமுள்ள ஒருவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை குறித்து ஆராய்வோம். The first thing is, முதலாவது விஷயம், a wise person will always be very, very mature. ஞானமுள்ள ஒருவர் எப்பொழுதுமே முதிர்ந்த தேர்ந்தவர்களாய் இருப்பார்கள். What do I mean by that? என்ன சொல்ல வருகிறேன்? They will respect everyone around them. தங்களை சுற்றியிருக்கிற அனைவரையும் மதிப்பார்கள். They don't have to be very old to become mature. அவர்கள் முதிர்ந்து தேர்ச்சடைவதற்கு அதிக வயதாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. But the wisdom of the Lord inside them will change them to become mature. ஆனால் அவர்களுக்குள் குடியிருக்கிற தேவ ஞானம் அவர்களை முதிர்ந்த தேர்ந்தவர்களாக
உருமாற்றிவிடும். They will be able to respect the people around them. தங்களை சுற்றியிருக்கிற அனைவரையும் மதிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். When you see the life of Abigail, அபிகாயிலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது she is really a wise person. உண்மையாகவே அவர்கள் ஞானமுள்ள ஒருவர்தான். Because when she comes to talk to David, தாவீதிடம் பேச அவர்கள் வரும்போதே பாருங்கள், in verse number 28 it says, 28ஆம் வசனம் சொல்லுகிறது, "But God is at work in my master." தேவன் என் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And verse number 30 it says, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, "When God completes all the goodness he has promised my master." என் எஜமானனே என் ஆண்டவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின நன்மையெல்லாம் நிறைவேற்றும் போது Abigail was able to see the value of God in David's life. தாவீதின் வாழ்க்கையில் மேலோங்கி நின்ற தேவனுடைய பெரும் மதிப்பீடை அபிகாயிலால் பார்க்க முடிந்தது. God will send someone to you. தேவன் ஒருவரிடம் அனுப்புவார். They will see the value of God in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய மதிப்பின் மேன்மை அவர்கள் காண்பார்கள். Because when someone doesn't know the value of God in our life, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய மதிப்பை ஒருவர் அறியவில்லை do you என்றால் know what they do? அவங்க என்ன செய்வார்கள் தெரியுமா? They will tear us down. நம்மை கிழித்து போட்டு They விடுவார்கள். will by their words, அவருடைய வார்த்தையினால் நம்மை இடிப்பார்கள். by their behavior, அவருடைய நடவடிக்கையால் நம்மை even by their அழிப்பார்கள். looks. ஏன் அவர்கள் பார்வையே நம்மை கொன்றுவிடும். They will say, "Oh, you are nothing. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. You are useless." நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள். All the negative words that they will speak, எதிர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள். eventually what will happen? காலப்போக்கில் என்ன நடக்கும்? We ourselves will start to think less of ourselves. நாமே நம்மை குறித்து மிகவும் குறைவாக அற்பமாக நினைக்க ஆரம்பித்து விடுவோம். They will not be able to believe that God has something very great for you. உங்களுக்கென்று தேவன் அபாரமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று அவர்களால் நம்பவே முடியாது. Have you seen some people? சிலரை They பார்த்திருக்கீங்களா? might come and visit your house. உங்க வீட்டுக்கு வந்து பாப்பாங்க. After they visit your house, அவங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், after they leave, அவங்க போனதுக்கு அப்புறம் there will be a quarrel in your house. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே வந்துரும். There will be disunity in your family. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை கெட்டு போய்விடும். Because they are not carrying the anointing of the Lord. ஏன் அவர்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து வரவில்லை. They are not able to value you, உங்களை அவர்களால் மதிக்க or முடியவில்லை. your family, or your children. உங்க குடும்பத்தையோ பிள்ளையோ அவர்களால் மதிக்க முடியவில்லை. They will pass sarcastic comments. வேடிக்கை நகைச்சுவையான ஒரு வர்ணனை And சொல்லுவார்கள். after they leave, அவங்க போனதுக்கு அப்புறம் there will be peacelessness in the family. குடும்பத்துக்குள்ளே சமாதான கேடு வந்துவிடும். But Abigail is not like that. அபிகாயிலோ அப்படி அல்ல. Oh, she was able to see the value that David had. தாவீதுக்குள் இருந்த பெருமதிப்பின் மேன்மை அவர்களால் காண முடிந்தது. Sometimes in families or even among friends, சில நேரங்களிலே குடும்பத்துக்குள்ளே ஏன் நண்பர்களுக்குள்ளேயும் constantly they'll be putting some people down. எப்பொழுதுமே சிலர் அவர்கள் வந்தபோதெல்லாம் மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள். Oh, you're not fit for anything. நீ எதுக்குமே உருப்பட மாட்ட. Oh, you cannot come up to anything in life. வாழ்க்கையில உருப்படவே மாட்ட. Look at that person. அவங்கள பாருங்க. Oh, they are very smart. அவங்க எவ்வளவு Oh, they கெட்டிக்காரங்க. are very hard working. அவங்க கடின What உழைப்பாளிகள். are you doing? நீ என்ன செய்றீங்க? Oh, what will you become? நீங்க அப்படி என்னவா மாறிடுவீங்க? Constantly they might be saying. அவங்க எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. Sometimes if you are in that situation, சில சமயம் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா you have a very close friend who talks like that to you. எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட இப்படியே பேசுற ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தா, Or even there might be a family member who talks to you. ஏன் அப்படி உங்ககிட்ட பேசுற ஒரு குடும்ப உறவினர் இருந்தாலும் You கூட might say, how can I leave my family and go? நான் எப்படிங்க குடும்பத்தை விட்டு போலாம் நீங்க கேட்கலாம். Yes, in reality, உண்மையாதான் we நிஜம்தாங்க. might have some situations சில சூழ்நிலை உங்களுக்கு where இருக்கலாம். our own family members might not see the value in us. சொந்த குடும்பத்தாரே நமக்குள் இருக்கும் பெருமதிப்பை காணாமல் நம்மை மட்டம் தட்டுவார்கள். As a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக knowing that God has anointed you, தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை what அறிந்தவர்களாய் should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We should wash ourselves with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நம்மை நாம் கழுவி சுத்தம் பண்ணிக்கொள்ள Even வேண்டும். before you meet someone in your family who will put you down, எப்பொழுதுமே உங்களை மட்டம் தட்டுகிற உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கும் ஒருவர் நீங்கள் சந்திப்பதற்கு முன்பே strengthen yourself in the Lord. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். Tell God has called me. தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று I am சொல்லுங்கள். of great value to God. நான் தேவனுக்கு பெருமதிப்பு மிக்கவன். Declare who you're going to be. நீங்கள் யாராக போகிறீர்கள் என்பதை பிரகடனம் பண்ணுங்கள். Confess within yourself what you want to be. நீங்கள் என்னவாக மாற விரும்புகிறீர்கள் என்பதை உங்களுக்குள் So அறிக்கையிடுங்கள். even when they come and speak something negative, ஆகவே அவர்கள் வந்து எதிர்மறையான ஒன்றை உங்களோடு பேசுவதற்கு முன்பே that will be negated by your faith words. உங்கள் விசுவாச வார்த்தைகளால் அவைகள் அவமாக்கப்படும். Hallelujah. Hallelujah. Try this out. இதை முயற்சித்து பாருங்கள். Try it out. இதை செஞ்சு பாருங்க. Instead of going and crying, oh, my father speaks like this of me, my mother speaks like this of me. ஐயோ என்ன பத்தி எங்க அம்மா எங்க அப்பா இப்படி பேசுறாங்களே என்று அழுது திரிவதற்கு பதிலாக, Just like David, you have to arise. தாவீதை போல நீங்கள் எழும்ப வேண்டும். The word of the Lord is your weapon. கர்த்தருடைய வார்த்தையே உங்கள் ஆயுதம். Declare what the Lord has called
called you to be. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற மேன்மையை உரக்க உச்சரியுங்கள். And then when you go face the world, நீங்கள் அப்புறம் உலகத்தை சந்திக்கும் not போது only your own family members, உங்கள் சொந்த குடும்பத்தார் மட்டுமல்ல, even in your workplace, ஏன் உங்கள் வேலை செய்யும் இடத்திலே maybe your boss is putting you down, உங்கள் மேல் அதிகாரி உங்களை மட்டம் தட்டலாம். you have to declare the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் பண்ண But I வேண்டும். want to tell you today, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன், the Lord is sending you an Abigail. கர்த்தர் உங்களுக்காக ஒரு அபிகாயிலை The அனுப்புகிறார். Abigail who will come and see the value of God in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய மேன்மையான மதிப்பை காணுகிற அபிகாயில் வருவார்கள். In verse number 23, 23ஆம் it வசனத்தில் says, as soon as Abigail saw David, she got off her donkey and fell on her knees at his feet. அபிகாயில் தாவீதை கண்டவுடனே தன் கழுதிலிருந்து தீவிரமாய் இறங்கி தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். Who was David in verse 23? 23ஆம் வசனத்தில் தாவீது யாராக He இருக்கிறார்? was nobody. அவர் He ஒன்றுமில்லாதவர். didn't have food to eat. சாப்பிட கூட சாப்பாடு இல்லை. He didn't have 1,000 rupees in his pocket. அவருடைய பையிலே 1000 ரூபாய் கூட இல்லை. He was running violently from one place to another. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் அலைந்து திரிகிறார். But do you know what Abigail saw? ஆனால் அபிகாயில் என்ன பார்த்தார்கள் தெரியுமா? She saw David as a future king. தாவீதை எதிர்கால ராஜாவாகவே பார்த்தார்கள். Hallelujah. Hallelujah. The honors that she gives to David. அவர்கள் தாவீதுக்கு கொடுக்கிற கணம் என்ன? She's falling at his feet. தாவீதின் காலடியில் விழுந்து வணங்கினார்கள். On her knees. முழங்காலில் As விழுந்தார்கள். though he is the king. ராஜாவை போல விழுந்தார்கள். Oh, that is the wise person. That is what they will do. ஞானமுள்ள ஒருவர் அததாங்க செய்வாங்க. Because King Saul, ஏன் சவுல் ராஜா he did not honor David. தாவீதை கனம் பண்ணவில்லையே. Nabal did not honor David. நாபால் தாவீதை கனம் பண்ணவில்லை. But when a wise person comes by, ஆனால் ஒரு ஞானமுள்ள நபர் வழியிலே வரும்போது, a wise person may be in your office, அந்த உங்கள் ஞானமுள்ளவர் உங்கள் அலுவலகத்தில் இருக்கலாம். maybe an old friend of you, உங்களுடைய பழங்காலத்து நண்பராய் இருக்கலாம். maybe one of your old relatives. ஏன் உங்கள் பழைய சொந்தக்காரர் ஒருவராய் இருக்கலாம். When they come approaching you, அவர்கள் வந்து உங்களை அணுகும்போது they will be able to prophetically see who you are going to become. நீங்கள் யாராக போகிறீர்கள் என்பதை அவர்கள் தீர்க்க தரிசனமாய் காண்பார்கள். Unless and until they are connected with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு அவர்கள் உறவில் இணைந்திருந்தால் ஒழிய. Because in Matthew chapter 16, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். Jesus is asking his disciples, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களிடம் கேட்கிறார், who do you think I am? நான் யார் என்று நினைக்கிறீர்கள்? Oh, Peter immediately says, உடனடியாக பேதுரு பதில் oh, we know கொடுக்கிறார், you are Christ, the Son of God. நீர் தேவ திருக்குமாரனாகிய கிறிஸ்து. You know what Jesus says? இயேசு என்ன சொல்கிறார் In verse தெரியுமா? number 17 it says, 17ஆம் வசனம் சொல்கிறது, oh, flesh and blood has not revealed it to you. மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. Holy Spirit will reveal things to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். Holy Spirit revealed to Abigail. பரிசுத்த ஆவியானவர் அபிகாயிலுக்கு This வெளிப்படுத்தினார். vagabond that you're seeing right now, இப்போதைக்கு நீங்கள் பார்க்கும் இந்த நாடோடி, he is going to be your future king. இவர்தான் உங்கள் எதிர்கால ராஜாவாக Give him the போகிறவர். due honor. இன்றைக்கு நீங்கள் அந்த கணத்தை அவருக்கு கொடுங்கள். Abigail, give honor to David. அபிகாயிலே தாவீதுக்குரிய கணத்தை செலுத்துங்கள். Abigail, get down off your donkey. அபிகாயிலே கழுதை விட்டு இறங்குங்கள். Abigail, you might be a multi-millionaire, அபிகாயிலே நீ கோடீஸ்வரியா இருக்கலாம். but he is your future king. ஆனால் இவர்தான் உன் எதிர்கால ராஜா. The spirit people, ஆவியில் நிறைந்தவர்கள், people was filled with the anointing, எப்போதும் அபிஷேகத்தால் they will be நிறைந்திருக்கிறவர்கள், able to see your destiny along with you. அவர்கள் தான் உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் லக்கையும் But காண்பார்கள். when you're connected with flesh people, மாம்சத்துக்குரியவர்களோடு இணைந்திருந்தால் they will see your now அவங்க இப்ப இருக்கிற நிலைமையை பார்ப்பாங்க, and they will pull you down. உங்களை கீழே இழுத்து தள்ளிடுவாங்க. Hallelujah. Hallelujah. So the first quality of a wise, second quality of a wise person, ஆகவே ஞானமுள்ள ஒருவருடைய இரண்டாவது they are குணாதிசயம், very mature enough to respect you. உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு முதிர்ந்தவர்களாய் இருப்பார்கள். Hallelujah. 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 God is preparing Abigails for you. உங்களுக்காக தேவன் அபிகாயில்களை ஆயத்தம் You might பண்ணுகிறார். be thinking, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், nobody respects me. யாருமே என்ன மதிக்க மாட்டாங்களே, Whatever I do, நான் என்ன செஞ்சாலும் they சரி, always find someone who does better than me. எப்பவுமே என்னை விட சிறப்பா செய்யற ஒருத்தரை தான் பாக்குறாங்க. They immediately compare me with that person உடனே என்னை அவங்களோட தான் ஒப்பிடுறாங்க. and they say I'm no good. நான் ஒன்னும் அவ்வளவு சிறப்பா செய்யலன்னு சொல்லி So மட்டம் I am தட்டிடுறாங்களே. losing my hope. என்னுடைய நம்பிக்கையை நான் I இழக்கிறேனே. am losing my interest. என்னுடைய ஆர்வமே போகிறதே. I feel like giving up. விட்டுட்டு போயிடலாம் போல இருக்கு. I feel like running away in the wilderness. வனாந்தரத்துக்கு ஏதாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. I don't care for that palace. நான் அரண்மனையை குறித்தெல்லாம் கவலைப்படலங்க. Let me run away from this area and go to some other region. இந்த இடத்தை விட்டு வேற எங்கயாவது நான் ஓடி போனா போதுங்க. People around me, they don't value me. என்னை சுத்தி இருக்கிற யார் என்ன மதிக்கிறதே இல்லையே. Yes, Samuel said he anointed me one day. ஒரு நாள்ல சாமுவேலை அபிஷேகம் பண்ணதா சொன்னாரு. But what is the value of that? ஆனா அதனால என்ன பெரிய மதிப்பு கிடைச்சிருச்சு? David could have
thought like that. தாவீது அப்படி நினைச்சிருக்கலாமே. David did not run away. தாவீதோ ஓடி போய் விடவில்லை. He was running towards his destiny. தன்னுடைய குறிக்கோளை நோக்கி தான் My dear ஓடிக்கொண்டிருந்தார். wonderful brother, my dear wonderful sister. விலையேற பெற்ற அன்பு சகோதரனே சகோதரியே. Yes, people might do things better than you. ஆமாங்க, உங்களை விட சிறப்பா மக்கள் செய்றவங்க இருக்கலாம். Or people might be more influential than you. உங்களை காட்டிலும் அதிக செல்வாக்குள்ளவர்கள் சுற்றிலும் இருக்கலாம். But you have a destiny. ஆனால் உங்களுக்கு என்று ஒரு லக்கு And இருக்கிறது. when the Abigail comes, அன்றைக்கு அபிகாயில் வரும்போது she will see that. அதை காண்பார்கள். When the wise man comes, ஞானம் உள்ளவர் வரும்போது he will see that in you. உங்களுக்குள் இருக்கும் மேன்மையை காண்பார்கள். Hallelujah. Thank you for the wise people, Lord. ஞானம் உள்ளவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. Let's go to the third character of the wise people. ஞானம் உள்ளவர்களுடைய மூன்றாவது குணாதிசயத்தை They are பார்ப்போம். very responsible. அவர்கள் மிகவும் உத்தரவாதம் உள்ள பொறுப்பாளிகள். I'm going to take a different angle in this aspect. இந்த அம்சத்தில் வித்தியாசமான கோணத்தை அணுகுகிறேன். Based on how Abigail is treating David. அபிகாயில் தாவீதை நடத்துகிற விதத்தை அடிப்படையாய் கொண்டு What பார்ப்போம். exactly Abigail is doing in this chapter? இந்த அதிகாரத்திலே அபிகாயில் சரியாக என்னதான் செய்கிறார்கள்? One of the main things she's doing here, இங்கே அவர்கள் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், she's correcting David. தாவீதை திருத்துகிறார்கள். Hallelujah. Hallelujah. That is a very, very tough thing to do. இதுதான் செய்யறதுக்கே கடினமான ஒரு Because காரியம். a lot of times in this world, உலகத்துல நம்ம அதிகமான நேரத்தை பார்க்கிறோம். people around us, they don't want to correct one another. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் திருத்த விரும்புகிறதே இல்லை. One of the main reason is, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, sometimes people think, சில நேரங்களில் மக்கள் oh, நினைப்பார்கள், if I correct such a person, அவங்கள போய் நான் செய்யறது தப்புன்னு சொன்னா they might not like me. அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருமே, They might think bad of me. என்ன பத்தி தப்பா நினைச்சுப்பாங்களே. Till now I have a good name with them. இது வரைக்கும் அவங்களுக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கு. Once I correct them, போய் அவங்கள திருத்த போய் I will lose my good name. நான் ஏன் நல்ல பேரை So கெடுத்து I'll விடணும்? rather protect my good name என் நல்ல பேரை காப்பாத்திக்கவே ஒழிய and allow them to do whatever they have அவங்க to என்ன do. வேணுமோ செஞ்சுட்டு போட்டுங்க. I'm going to keep quiet நான் அமைதியா இருந்துருவேன். and not interfere. நான் அவங்க விஷயத்துல தலையிட I'm மாட்டேன். not telling we have to go and correct the entire world. உலகம் முழுவதையும் போய் நம்ம திருத்தணும்னு சொல்லலங்க. Take a magnifying glass, ஒரு பூத கண்ணாடி look எடுத்துக்கிட்டு at everybody's mistake. எல்லாருடைய தப்பையும் Oh, பார்த்து you are doing this wrong. நீங்க இந்த தப்பு செய்றீங்க, You did this wrong. நீங்க இந்த தப்பு No, செஞ்சீங்க. that's not what we are supposed to do. நம்ம அதை செய்ய கூடாதுங்க. But ஆனால் God has kept us a sphere of influence around us. நம்மை சுற்றிலும் தேவன் ஒரு செல்வாக்குள்ள மண்டலத்தை வைத்திருக்கிறாரே. Maybe your close family, ஒருவேளை நெருங்கின குடும்பமா maybe இருக்கலாம், your close friends. நெருங்கின நண்பரா They are இருக்கலாம். very close to us. அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க So இல்லையா? we are supposed to be taking concern of their welfare. ஆகவே அவர்கள் நலனிலே நமக்கு அக்கறை இருக்க வேண்டுமே. Because in Genesis chapter 4, ஏன் ஆதியாகமம் 4ஆம் when அதிகாரத்தில் God comes and asks Cain, தேவன் வந்து காயினை கேட்கிறார், where is your brother? உன் சகோதரன் எங்கே? You know what he says? அவன் என்ன சொல்றான் In தெரியுமா? verse number 9, 9ஆம் வசனத்தில், am I my brother's keeper? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? I don't have to care for my brother. என் சகோதரனுக்காக நான் கவலைப்பட வேண்டியது இல்லையே. That is not a good answer. அது நல்ல பதில் இல்லை. What were you supposed to do? என்ன செஞ்சிருக்கணும்? We need to watch out for our close family, நெருங்கின குடும்பத்தார் மீது எப்பொழுதும் கண்காணிப்போடு for our இருக்கணும். close friends. நெருங்கின நண்பர் மீது கவனமாக இருக்க If வேண்டும். we see that they're doing something wrong, ஏதாயிலும் அவர்கள் தவறு செய்ய கண்டால், and when the Holy Spirit puts us something in our heart to go and correct them, பரிசுத்த ஆவியானவர் போய் அவர்களை சீர்படுத்தும்படி ஏதாயிலும் உந்துதல் கொடுத்தால், we should be sensitive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய ஏவுதலுக்கு நுட்ப உணர்வோடு இருக்க வேண்டும். Sometimes have you seen people getting angry suddenly? சில நேரங்களில் சில திடீர்னு கோவப்படுறத பார்த்திருக்கீங்களா? Maybe you're all sitting and talking. ஒருவேளை நீங்க உட்கார்ந்து பேசிட்டே இருப்பீங்க. Suddenly they hear some news. திடீர்னு ஏதோ ஒரு செய்தியை அவங்க கேள்விப்படுவாங்க. Immediately they get angry. உடனே உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு They are now வந்துரும். provoked. அவங்க கோபத்துல So either they தூங்கிடுவாங்க. want to take the phone and answer and blast that person, உடனே கைபேசி எடுப்பாங்க, உங்களை திட்டி தீக்கணும்னு or துடிப்பாங்க. they want to take the keys and drive to that person and shout at that person. இல்லாவிட்டால் சாவி எடுத்துட்டு நேரா வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய் உங்களை நேர்ல திட்டணும்னு துடிப்பாங்க. What do you do at that situation? அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? Do we keep quiet? சும்மா இருந்துருவீங்களா? Or do we go and tell them, yes, you need to answer like this to them? இல்லன்னா நீங்க அவங்க கிட்ட இப்படி தான் பதில் சொல்லணுமா? Add more oil in that flame? எரியிற தீர என்ன ஊத்துவீங்களா? Oh, they shouldn't have spoken like that about you. உங்களை பத்தி அவங்க அப்படி பேசிருக்கவே கூடாதுங்க. They shouldn't have done this. அவங்க இப்படி செஞ்சிருக்கவே See, கூடாதுங்க. this is what they did to you earlier. இது முன்னால கூட இப்படி தான் செஞ்சாங்க They உங்களுக்கு. will remind you of all the past hurts. கடந்த கால காயங்கள் எல்லாம் இப்ப ஞாபகப்படுத்துவாங்க. They'll provoke your anger even further. ஏற்கனவே கோபம் இருக்கிற கோபத்தை மேல தூண்டி விடுவாங்க. Or they'll say, go and give them a good response. நல்ல போய் நல்ல எதனா கேட்டுட்டு வாப்பா. What do we do? நம்ம என்ன செய்றோம்? What do you do? நீங்க என்ன செய்யணும்? Abigail doesn't do that. அபிகாயில் அப்படி செய்வதில்லை. When a wise person comes, ஞானம் உள்ள ஒருவர் வரும்போது, you know, when they see someone angry, யாராவது கோபத்துல இருக்கிறத அவங்க பார்த்துட்டா, when they see someone very provoked, யாராவது ரொம்ப கோபத்துல சீறத பார்த்துட்டாங்கன்னா, they have to subside their anger. உடனே அவங்க கோபத்தை அவங்க தணிக்க வேண்டும். That is why in verse number 4 David says, அதனால தான் 4ஆம் வசனத்தில் தாவீது in சொல்லுகிறார், this translation it is very beautiful. இந்த மொழியாக்கம் அழகுற இருக்கிறது. He's saying it's a very close call. மிகவும் நெருங்கின ஒரு அழைப்பது. As God lives, the God of Israel who kept me from hurting you, if you had not come as quickly as you did.
இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் மாத்திரம் வராமல் போயிருந்தால் நான் செய்ய இருந்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் தடுத்திருக்க முடியாதே. David was very angry. தாவீது கடும் கோபத்தில் இருக்கிறார். David was provoked. தாவீது கோபப்படப்பட்டு But this wise person Abigail, இப்போ ஞானமுள்ள இந்த அபிகாயில் she's coming and calming him down. வந்து தாவீதை It சாந்தப்படுத்துகிறார். was not easy for her. அது அவளுக்கு எளிதாய் வாய்க்கவில்லை. Because the same verse says, அதே வசனம் சொல்லுகிறது, oh, I would have hurt you. நான் உம்மை காயப்படுத்தியிருந்திருப்பேன். I would have even killed you, Abigail. அபிகாயிலே உம்மை கொன்று போட்டு Because I was இருந்திருப்பேன். very angry. அவ்வளவு கோபத்தில் I இருந்தேன். was filled with anger. நான் கடும் கோபத்தால் சீறிக் கொண்டிருந்தேன். Abigail would have seen that in his face. அபிகாயில் அந்த தாவீதின் முகத்தில் She பார்த்திருப்பாங்க. could have just kept quiet. அப்படியே சும்மா இருந்திருக்கலாம். She came to give the food, she would have given that food. ஆகாரம் கொடுக்க வந்தாங்க, ஆகாரத்தை கொடுத்து She would have போயிருந்திருக்கலாம். run back. பதிலுக்கு ஓடி But போயிருக்கலாம். when she saw David angry, தாவீது கோபமாய் இருப்பதை பார்த்த when she உடனே, understood the motive of David's anger, தாவீதின் கோபத்தின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட உடனே, when she understood what David is going to do, தாவீது என்ன செய்ய போறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. she saw so many men standing, அநேக ஆட்கள் இருப்பதை தாவீது பார்த்தார். 400 warriors, 400 யுத்த வீரர்கள் இருப்பதை அபிகாயில் Hungry பார்த்தார்கள். warriors. பசியோடு இருக்கும் வீரர்கள், angry warriors. கோப வீரர்கள். They are now going to a big fight. இப்பொழுது பெரும் யுத்தத்துக்கு போகிறார்கள். She's standing as a single woman, தனி ஒரு பெண்ணாக facing நிற்கிறார்கள். all those men. அந்த ஆட்களை எல்லாம் சந்தித்துக் She கொண்டிருக்கிறார்கள். said, no, I'm not give up this opportunity. கிடைத்த இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். David is an anointed man. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He should not do this mistake. தாவீது இந்த தவறை செய்யக்கூடாது. Even if he kills me, அப்படியே இவர் கொன்று போட்டாலும் கூட even சரிங்க. if I get a bad name, எனக்கு பேர் கெட்டு போனாலும் சரி, I am going to do something good. நானோ நல்லதுதான் செய்வேன். I'm going to take the responsibility. நான் இந்த பொறுப்பை எடுப்பேன். And I am going to help David. நான் தாவீதுக்கு உதவி செய்வேன். Calm his anger. தாவீதின் கோபத்தை சாந்தப்படுத்துவேன். ஹalleluya. Oh, what do the wise people do? ஞானமுள்ளவர்கள் என்ன They செய்வார்கள்? will become peacemakers. அவர்கள் சமாதானத்தை They உண்டாக்குவார்கள். will never be troublemakers. அவர்கள் ஒருபோதும் கலக்குகிறவர்களாய் இருக்க How மாட்டார்கள். are we today in our life? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? As we are expecting the Abigails to come into our life, அபிகாயில்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படி எதிர்பார்க்கும் போது, at the same time, அதே நேரத்திலே let us also analyze our life. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சோதிச்சு Are பார்க்கணுங்க. we a troublemaker wherever we go? நாம் போகிற இடத்தெல்லாம் குட்டை கிளப்பிகளாக கலகவாதிகளாய் இருக்கிறோமா? Or are we a peacemakers? இல்லாவிட்டால் சமாதானக்காரராய் Are we இருக்கிறோமா? helping people to subside in their anger? மக்களுடைய கோபத்தை அமைதிப்படுத்த உதவி Or செய்கிறோமா? are we instigating more anger in them? இல்லாவிட்டால் இருக்கிற கோபத்துக்கு எரிரத்தில் எண்ணெய் See, ஊற்றுகிறோமா? it's very interesting in this chapter. அதிகாரத்தில் அதிக சுவாரஸ்யமானது It என்னவென்றால், looks like Abigail is actually helping David. உண்மையில் அபிகாயில் தாவீதுக்கு உதவி செய்வது போல் இருக்கிறது. That is what she's exactly doing. சரியாக அதைத்தான் அவர்கள் No செய்கிறார்கள். other selfish motive. எந்த சுயநல நோக்கமும் இல்லை. Very genuine. யதார்த்தமான மெய்யான Very கூற்று. honest. மிகவும் She's நேர்மையானவர்கள். doing her best to help David. தாவீதுக்கு உதவி செய்ய சிறந்ததை But செய்கிறார்கள். what the Lord is doing in the behind the scenes, ஆனால் திரைமறைவுக்கு பின் கர்த்தர் என்ன செய்கிறார்? the Lord is actually preparing her for her future blessing. உண்மையிலேயே அவர்களுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அவர்களை ஆயத்தம் Oh, பண்ணுகிறார். she's going to inherit a great blessing now. இப்பொழுது அவர்கள் பெரிதான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். Sometimes in life, வாழ்க்கையில் சில we சமயங்களில் have to implicitly obey the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலுக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிந்தாக I வேண்டும். like Pastor Caleb's quotes that he gives. பாஸ்டர் ஐயா அடிக்கடி கொடுக்கிற அந்த மேற்கோளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். Let me read it for you. உங்களுக்காக நான் அதை We படிக்கிறேன். will also display it on the screen. திரையிலேயும் அதை பார்ப்போம். Wisdom is doing what God tells you to do without hesitation. தேவன் எதை செய்யும்படி சொல்கிறாரோ எவ்வித தயக்கமும் இல்லாமல் அதை செய்வதுதான் ஞானம். I repeat that again. மறுபடியும் சொல்கிறேன். Wisdom is doing what Lord tells you to do without hesitation. தேவன் நீங்கள் எதை செய்யும்படி சொல்கிறாரோ அதை எவ்வித தயக்கமும் இல்லாமல் செய்வதுதான் ஞானமாகும். Because David is saying, ஏன் தாவீது if you சொல்கிறார், had not come as quickly as you did, இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் வந்தது போல் வராமல் இருந்திருந்தால், she did not hesitate. அங்கே அபிகாயில் தயங்கவில்லை. She did not hesitate not only to come and meet David, தாவீதை வந்து பார்க்கவும் அவர்கள் தயங்கவில்லை. she also did not hesitate to correct David. தாவீதின் தவறை திருத்தவும் அவர்கள் தயங்கவில்லை. Hallelujah. Hallelujah. So when a wise person comes by your life, உங்க வாழ்க்கையினூடாக ஒரு ஞானமுள்ள ஒருவர் வரும்போது they will be very responsible enough to correct you. உங்களை திருத்தக்கூடிய அளவுக்கு மிகுந்த உத்தரவாதிகளாய் பொறுப்பேற்பார்கள். Do not push them away. அவங்களை தள்ளிடக்கூடாது. But the way she corrects David,
ஆனால் அவர்கள் தாவீதை திருத்தும் போது Oh, it's very, again, she is following some nice strategy there. அங்கேயும் ஒரு சிறந்த உத்தியை அவர்கள் வகுக்கிறார்கள் பாருங்கள். How, even if you want to correct someone, நீங்க கூட யாரையாவது திருத்தணும்னு நினைச்சா we can learn from this strategy. இந்த ஒரு செயல் வியூகத்திலிருந்து பாடம் The கற்றுக்கொள்ளலாம். first thing is, முதல் விஷயம் the என்னன்னா, moment she sees David, தாவீதை அவர்கள் பார்த்த உடனேயே David has started talking to her. தாவீது அபிகாலோடு பேச ஆரம்பித்து விட்டார். In verse number 21, 21ஆம் வசனத்தில் David is pouring his anger to her. தன்னுடைய கோபத்தை எல்லாம் அபிகாயிடம் தாவீது கொட்டி தீர்க்கிறார். She is not a foolish person. அவர்கள் புத்தியீனமானவர்கள் அல்ல, She is a very wise person. ஞானமுள்ள ஒரு சகோதரி. So the way she corrects David is, தாவீதை அவர்கள் திருத்துகிற விதம் என்னவென்றால், first thing she does is, அவங்க செய்யற முதல் காரியமே she listens to David. தாவீது சொல்றதையெல்லாம் கவனமாய் கேட்டார்கள். Take time and listen to the person whom you want to correct. யாரை நீங்கள் திருத்த விரும்புகிறீர்களோ அவர்கள் சொல்லுகிறதை நேரம் எடுத்து கேட்க And வேண்டும். the second thing is, இரண்டாவது காரியம், she falls at his feet. தாவீதின் காலடியிலே விழுந்து Verse வணங்கினார்கள். number 23. 23ஆம் வசனம். We already meditated that earlier. நாம் அதை ஆரம்பத்திலே தியானித்தோம். She's calling him master and lord and so many adjectives. ஆண்டவனே எஜமானனே என்று எத்தனையோ அடைமொழிகளை அவருக்கு வைத்து அழகு மூட்டுகிறார்கள். Not bad names. எந்த ஒரு கெட்ட பேரையும் She சொல்லவில்லை. didn't call him a dog. நாயேன்னு சொல்லலங்க, She didn't call him a fool. முட்டாளே என்று சொல்லல, She didn't call him an idiot. புத்தியீனனே என்று She சொல்லவில்லை, didn't call him useless. ஒன்றுக்கும் உதவாத பயலே Why என்று am I சொல்லவில்லை. saying these adjectives? என்னென்ன அடைமொழிகள் சொல்லுகிறார்கள். Because today's day and age, ஏன் இந்த நாட்கள்ல இந்த யுகத்துல people love to call their family members with these adjectives. மற்ற குடும்பத்தாரை இப்படிப்பட்ட தரங்கெட்ட அடைமொழிகளை அழைப்பதில் மக்களுக்கு ஒரு அலாதி பிரியம். They'll say you're a waste. நீ ஒண்ணுக்கு உதவாதன்னு Oh, சொல்லுவாங்க. you're useless. நீ உதவாக்கற. Hey, they don't even call them by name. ஏன் பேர் சொல்லி கூட கூட மாட்டாங்க. I know I'm going a little deep. இன்னும் கொஞ்சம் ஆழமா தான் போறேன்னு தெரியுது. I hope I'm not offending you. நான் உங்களை நிச்சயம் புண்படுத்தவில்லை. I'm just explaining so that we will know to live a life filled with wisdom. ஞானமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவாக யதார்த்த நிஜ நிலையை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறேன், அவ்வளவுதான். Just use some adjectives. நல்ல அடைமொழிகளை When you want பயன்படுத்துங்க. to correct your spouse or your children, உங்க வாழ்க்கை துணையையோ பிள்ளையோ நீங்க திருத்தணும்னு வந்துட்டா call them with beautiful names. நல்ல அழகான பேர் சொல்லி அன்பா கூப்பிடுங்க. Tell them that how much they are appreciated by you. எவ்வளவாய் நீங்கள் அவரை பாராட்டுறீங்கன்னு சொல்லுங்களேன். You will get their attention. அவங்க கவனத்தை உடனே இழுத்துருவீங்க. And then the third thing she's doing is, இவங்க செய்யற மூன்றாவது விஷயம் பாருங்க. now she's going to acknowledge his calling. இப்பொழுது தாவீதின் அழைப்பை அங்கீகரிக்கிறார்கள். In verse number 28 it says, 28ஆம் வசனம் சொல்லுகிறது, oh, God is developing a rule solid and dependable on you. தேவன் உம்மை சார்ந்து கொள்வதற்கு ஏதுவாக திடமான உறுதியான ஒரு ஆட்சி உமக்காக வளர்க்கிறாரே. She believes in David like that. தாவீதின் மீது அவர்கள் இப்படிதான் நம்பிக்கை She's வைக்கிறார்கள். telling no doubt. தாவீதே சந்தேகமே இல்லை, I know what God is going to do through you. தேவன் உம் மூலமாக என்ன செய்ய போகிறார் எனக்கு தெரியும். And when a wise person talks like that, ஒரு ஞானமுள்ள நபர் அப்படி பேசும்போது usually they'll be prophetic. பொதுவாக அது தீர்க்கதரிசன வார்த்தையா The இருக்கும். last portion of that scripture in my Bible says, அந்த வசனத்தின் கடைசி பகுதி என்னுடைய வேதத்தில் சொல்லுகிறது, as long as you live, no evil will stick to you. நீர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எந்த தீமையும் உம்மோடு ஒட்டி கொண்டிருக்காது. It's a prophetic declaration. இது ஒரு தீர்க்கதரிசனமான பிரகடனம். She's telling David, I acknowledge the value God has. தாவீதே, தேவன் உம் மீது வைத்திருக்கும் பெருமதிப்பை நான் அங்கீகரிக்கிறேன். I prophetically say, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், as long as you live, நீர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் evil might come and go, தீமை வந்து போகலாம், but it will not stick to you. ஆனால் எதுவுமோடு கூட ஒட்டி கொண்டிருக்காது. I want to declare that scripture to you also. இதே வசனத்தை உங்களுக்கும் நான் பிரசித்தம் பண்ணுகிறேன். I want to say, நான் சொல்லுகிறேன், you might see evil now and then, அவ்வப்பொழுது நீங்கள் தீமையை பார்க்கலாம். but just like how Abigail says to David, அபிகாயில் தாவீதுக்கு சொல்லுகிறது போலவே the Lord wants to tell you, கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார், evil will not stick to you. தீமை உங்கள் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருப்பதில்லை. Evil cannot stick in your family. உங்கள் குடும்பத்துக்குள் தீமை ஒட்டி கொண்டிருக்க முடியாது. Evil cannot reside in your house. உங்கள் வீட்டுக்குள்ளே தீமை குடியிருக்க முடியாது. Evil cannot reside in your finances. உங்கள் பொருளாதாரத்துக்குள் எந்த தீமையும் வாசம் பண்ண முடியாது. Evil cannot reside in the peace of the family. குடும்ப சமாதானத்துக்குள்ளே தீமை குடியேற முடியாது. There is no way it can enter in. அது உள்ளே நுழைவதற்கு வழியே இல்லை. Because the Lord has called you. ஏன் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். There is a covering upon you. உங்கள் மீது ஒரு பாதுகாப்பு திரை And இருக்கிறது. I like the next verse also. அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. Oh, it is very beautiful in this translation. இந்த மொழியாக்கம் அழகுற வர்ணிக்கிறது. Your God honored life
தேவனால் கனப்படுத்தப்பட்டிருக்கும் உம்முடைய வாழ்க்கை is tightly bound. அது இறுக்கமாய் கட்டப்பட்டிருக்கிறது. Where is it bound? அது எங்கே In கட்டப்பட்டிருக்கிறதா? the bundle of God protected life. தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அந்த குவியலுக்குள்ளே Oh, this கட்டப்பட்டிருக்கிறது. is another beautiful prophetic statement. இது மற்றுமோர் அது அழகான தீர்க்கதரிசன சூளுரை. She's telling God honored life. அவர் சொல்கிறார் தேவனால் கனம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. David, your life is God honored. தாவீதே உம்முடைய வாழ்க்கை தேவனால் கனம் My dear brother, my பண்ணப்பட்டிருக்கிறது. dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, my dear father, my dear mother, என் அன்பு தாயே தகப்பனே, oh my dear wonderful daughter, எனக்கு அன்பான அருமை மகளே, your life is a God honored life. உங்கள் வாழ்க்கை தேவனால் கனம் பண்ணப்பட்டிருக்கும் And it வாழ்க்கை. is protected அது எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? by God. தேவனால். It is a God protected life. அது தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் Can we all பெருவாழ்வு. open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? my life is a God honored life. என்னுடைய வாழ்க்கை தேவனால் கனம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. My life is a God protected life. என்னுடைய வாழ்க்கை தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் No evil வாழ்க்கையாகும். will stick in my life. ஒரு தீமையும் என் வாழ்க்கையோடு ஒட்டிக்கொண்டிருக்காது. No evil will stick in my life. ஒரு தீமையும் என் வாழ்வோடு ஒட்டிருப்பதில்லை. I will walk in victory. நான் ஜெயத்தில் வீரநடை I will போடுவேன். walk in freedom. நான் சுதந்திரத்தில் வீரநடை போடுவேன். Hallelujah. ஹalleluயா. Oh, what a great prophetic statement. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசன சூளுரை That பாருங்கள். is what when she says all that. இதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். Now David is she's got captured David's mind. இப்பொழுது தாவீதின் மனதை அவர்கள் கவர்ந்து சிறைபிடித்து Because விட்டார்கள். David is also a wise man. தாவீதும் ஞானிதான். Proverbs 9:8 says, நீதிமொழிகள் 9:8 when சொல்லுகிறது. you correct a fool, he will despise you. நீங்கள் ஒரு மூடனுக்கு புத்தி சொன்னால் அவன் உங்களை அவமதிப்பான். But when you correct a wise man, he will love you. ஆனால் ஞானியை நீங்கள் திருத்தி புத்திமதி சொன்னால் உங்களை நேசிப்பான். Abigail is talking about his future. அபிகாயில் அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார்கள். She's appreciating David. தாவீதை மெச்சி She's பாராட்டுகிறார்கள். telling, I'm proud of you. தாவீதை நிமித்தம் பெருமிதம் கொள்ளுகிறேன். And then finally now she's going to come and give the correction. கடைசியா இப்பதான் திருத்த போறாங்க. The fourth point is, நான்காவது குறிப்பு in verse number 31 she says, 31ஆம் வசனத்தில் I சொல்லுகிறார்கள். said all this about you. தாவீதை உம்மை குறித்து இதையெல்லாம் நான் She's சொல்லிறேன். speaking for 8 verses continuously. 8 வசனங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே How இருக்கிறார்கள். can she speak for so long to that king who's to David who is ready to go for a battle? யுத்தத்துக்காக ஆயத்தமாய் வரிந்து கட்டி நிற்கும் ஒரு ராஜாவாகிய தாவீதுக்கு முன்பாக இப்படி இவ்வளவு நேரம் நீண்ட நேரம் எப்படி அவர்களால் பேச முடிந்தது? 8 verses is a long time. 8 வசனங்கள் நீண்ட நேர உரையாடல் அல்லவா? But how did she capture his attention? ஆனால் எப்படி தாவீதின் கவனத்தை பிடித்துக் கொண்டார்கள்? By all the previous points. முந்தைய குறிப்புகள் Now மூலம்தான் she has got his attention completely. முழுவதுமாய் தாவீதின் கவனத்தை இழுத்துக் And கொண்டார்கள். then the last verse she says, கடைசி வசனம் சொல்கிறது, why do you want to carry the guilt of killing Nabal? நாபாலை கொள்ளுகிற குற்றத்தை நீர் ஏன் சுமக்க Oh, வேண்டும்? that is not needed for you. அது உமக்கு தேவையில்லாத ஒண்ணுயா? That is all the correction is. அது அவ்வளவுதாங்க, திருத்துதலே அவ்வளவுதான். That's what the strategy we should follow. அதே ஒரு செயல்விகத்தை தான் நாமும் கடைபிடிக்க When you வேண்டும். want to correct someone, யாரையாவது திருத்தணும்னு களம் இறக்கிட்டா listen to them first. முதலாவது அவங்க சொல்றதை கேட்கணும். Show them the respect. அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். Acknowledge the God's calling in their life. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் மேன்மையான தேவ அழைப்பை அங்கீகரிக்க And then வேண்டும். finally you can correct them. கடைசியா தான் அவங்களை திருத்தணும். Hallelujah. Hallelujah. A wise person who comes by your way, உங்க வழியிலே வருகிற ஞானமுள்ள ஒருவர் they will correct you, உங்களை திருத்துவாங்க. but they will follow this strategy. ஆனா இந்த நல்ல செயல்விகத்தை கடைபிடிப்பார்கள். Hallelujah. Hallelujah. So the fourth point of a wise person is, ஞானமுள்ள ஒருவருடைய நான்காவது குணாதிசயம் I'll என்னவென்றால், quickly finish all the rest of the points. மீதமுள்ள குறிப்புகளை சீக்கிரமாய் முடிக்கிறேன். Please take time and meditate on that later. தயவு செய்து நேரம் எடுத்து பின்பு நீங்கள் தியானியுங்கள். A wise person will be very self-motivated. ஞானமுள்ள ஒருவர் எப்பொழுதுமே தங்களுக்குள் இருந்து தூண்டிவிக்கப்பட்டவர்களாய் Because in இருப்பார்கள். verse number 18 it says, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, the moment she hears about the news of what Nabal did, நாபால் செய்த துஷ்ட கிரியை குறித்து அபிகாயில் கேள்விப்பட்ட உடனேயே Abigail flew into action. உடனடியாக அபிகாயில் செயலில் நடவடிக்கையில் She இறங்கி did விட்டார்கள். not wait. காத்திருக்கவில்லை, She did not delay things. தாமதிக்கவில்லை. Very highly motivated. நீங்கள் அதிகமாக தூண்டிவிடப்படும் போது, When you move with such people, அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் உலாவும் போதுதான் even if you are not motivated, நீங்களாகவே தூண்டுவிக்கப்படவில்லை என்றாலும் they will motivate you. அவர்கள் உங்களை So ஊக்குவிப்பார்கள். it is better to hang out with such wise people. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களோடு உலாவுவதுதான் நல்லது. Hallelujah. Hallelujah. Because Proverbs 13:20 it says, நீதிமொழிகள் 13:20 சொல்லுகிறது, walk with the wise ஞானியோடே சஞ்சரி, and you will also grow wiser. அப்பொழுது நீயும் ஞானியாவாய். Hallelujah. Hallelujah. The next point of a wise person is, ஞானம் உள்ளவருடைய அடுத்த குணாதிசயம், they are very compassionate. அவர்கள் மிகவும் மனதுருக்கம் When உள்ளவர்கள். Abigail hears about all that Nabal did, நாபால் செய்த எல்லாவற்றையும் அபிகாயில் கேள்விப்பட்ட உடனேயே she could have said, oh, I know my foolish husband does like that.
புத்தி கெட்ட என் கணவன் அப்படிதான் செய்வான்னு எனக்கு தெரியுமே. Now let me get ready for the party that he is hosting. இப்பொழுது அவன் வைக்கிற விருந்துக்கு நான் ஆயத்தமாகட்டும். She didn't do that. அப்படிலாம் செய்யலங்க. Or immediately she's packing a very, very big amount of food. உடனடியாக மிக அளவுக்கு அதிகமான ஆகாரத்தை அவர்கள் தடபுடலாக ஆயத்தம் செய்தார்கள். Verse 18 it says all the food that she prepared. அவர்கள் ஆயத்தம் பண்ணின உணவுகளை 18ஆம் வசனம் பட்டியலிடுகிறது. In today's terms we can say இன்றைய வார்த்தை எப்படி சொல்லலாம்? probably she packed like almost like 200 chapatis. ஏறக்குறைய 200 சப்பாத்திகளை உடனடியாக ஆயத்தம் பண்ணினார்கள். Lots of Sprite and Coke. நிறைய ஸ்பிரைட் கோக் பானங்கள். Nice marinated sheep so that they can go and do a barbecue grill. போன உடனேயே நன்றாக சுட்டு எடுக்கக்கூடிய ஊற வைக்கப்பட்ட ஆட்டிறைச்சி ஆயத்தம் பண்ணினார்கள். They had raisin cakes and fig cakes. அங்கே அத்தி வற்றல்கள், திராட்சை, உலர்ந்த திராட்சைகள். Nice lemon tart and black forest cake. நல்ல எலுமிச்சம் சுவையுள்ள black forest கேக் வகைகள் ஆயத்தம் பண்ணினார்கள். All ice cream, whatever it might be. பனிக்குள் போன்ற எல்லா சுவையூட்டப்பட்ட She's பதார்த்தங்கள். packing a very elaborate and delicious food. மிகவும் சுவையுள்ள நல்ல சம்பிரமமான பதார்த்த வகைகளை ஆயத்தம் Because பண்ணுகிறார்கள். a compassionate person ஏன் மனதுருக்கம் உள்ள ஒருவர் will always be considerate for other people. மற்றவர்களை குறித்து எப்பொழுதுமே கருத்துள்ளவராய் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. When then Abigail comes to you, அந்த அபிகாயில் உங்களிடத்தில் வரும்போது they will bring you food. உங்களுக்கு ஆகாரம் கொண்டு They வருவார்கள். will bring you delicious food. சுவையுள்ள பதார்த்தங்களை கொண்டு They will வருவார்கள். come and inquire of you வந்து உங்கள் நலன் விசாரிப்பார்கள். whether you ask them of any favor or not. நீங்க அவங்ககிட்ட எந்த தயவை கேட்டிருக்கீங்களோ இல்லையோ They will automatically come and do it. தானாகவே வந்து அவர்கள் உங்களுக்கு At செய்வார்கள். the same time, அதே நேரத்தில் we have to become a Abigail. நாம் அபிகாயிலாக இருக்க We வேண்டும். should also take time to go and check on other people. நாமும் போய் நேரம் எடுத்து நம்முடைய மக்கள் நலனை போய் விசாரிக்க வேண்டும். Ask them how they are doing. எப்படி இருக்காங்கன்னு போய் கேட்கணும். Inquire about them. அவர்கள் நலனை விசாரிக்க வேண்டும். Allow them to talk to you. அவர்களோடு கூட பேச விட Let வேண்டும். it not be always like you talking to them. எப்பவுமே நீங்களே அவங்ககிட்ட பேசுறதா இருக்க கூடாது. Ask them to talk about their problems. அவங்க பிரச்சனை அவங்க கிட்ட சொல்லணும். Listen to them. அவங்க சொல்றதை If the கேட்கணும். God guides you, தேவன் நடத்துவாரானால் you have to help them. நீங்கள் உதவி செய்ய வேண்டும். Help them. உதவி செய்யுங்க. That's what compassionate people will do. மனதுருக்கம் உள்ள யாரும் அப்படிதாங்க செய்வாங்க. And also wise people, another characteristic, அதோடு ஞானமர்களுடைய மற்றொரு குணாதிசயம் very, very humble. மிக மிக தாழ்மையா Do you know இருப்பார்கள். why they'll be humble? ஏன் அவர்கள் மனத்தாழ்மையோடு இருப்பாங்க Because தெரியுமா? they're deeply connected with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோடு ஆழ்ந்த உறவில் இருக்கிறபடியால் தான். Why do I say she was very humble? இவர்கள் மிகவும் தாழ்மையுள்ளவர்கள் ஏன் சொல்றேன்? In verse 41 it says, 41ஆம் வசனம் சொல்லுகிறது, when David's servants come and call Abigail to come to his place, தாவீதின் ஊழியக்காரர்கள் வந்து அபிகாயிலை தாவீதிடம் வரும்படி அழைத்தபோது verse says, வசனம் சொல்லுகிறது, she got up and then bowed down. அவர்கள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, Abigail is not bowing before David now, she's bowing down before David's servants. இப்பொழுது அபிகாயில் தாவீதுக்கு முன்பாக அல்ல, தாவீதின் ஊழியக்காரர்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறார்கள். Face to the ground. முகங்குப்புற குனிந்து, And she's saying to David's servants, தாவீதின் ஊழியக்காரரிடம் சொல்லுகிறார்கள், she's saying, I am your servant, நான் உங்கள் ஊழியக்காரி, ready to do anything you want. நீங்கள் விரும்புகிற எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். I'll even ready to wash the feet of my master's servants. என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களையும் கழுவ நான் ஆயத்தம். She's a multi-millionaire. கோடீஸ்வரி இவர்கள். Why should she wash anybody's feet? யாருடைய காலை இவங்க எங்க போய் கழுவணும்? Even if she washes David's feet, it's acceptable. தாவீதின் கால்களை கழுவினால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். But what Abigail is saying, ஆனால் அபிகாயில் என்ன சொல்லுகிறார்கள்? I will wash David's feet. தாவீதின் கால்களையும் கழுவுவேன். I'll also wash David's servants' feet. தாவீதின் ஊழியக்காரரின் கால்களையும் கழுவுவேன். What a humility. என்னே மனத்தாழ்மை இது. That is what a wise person will do. ஞானமுள்ள ஒருவரா இருந்தா அப்படிதான் செய்வாங்க. As the Abigails are going to come and reach you, அபிகாயில் வந்து உங்களை சந்திக்கும் போது they will be of domestic help to you. உங்களுக்கு வீட்டு வேலையில் உதவியாய் இருப்பார்கள். Some of you are thinking, உங்களை சில நினைக்கிறீங்க, I wish I have little help to in my domestic chores. என்னுடைய வீட்டு வேலையில கொஞ்சம் உதவியாய் இருந்தா நல்லா Or இருக்குமே. some of you might be thinking, அல்லது உங்களை சில இப்படி நினைக்கலாம், I don't know how to do all these finances. இந்த பண விஷயத்தெல்லாம் எப்படி செய்யணும்னு எனக்கு I தெரியலையே. wish someone comes to help me to teach me how to do these finances. இந்த பண விஷயத்தை நிர்வகிக்கிறது எப்படி எனக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே. Someone might be thinking, சிலர் இப்படி நினைக்கலாம், I wish someone comes and gives me a coffee in the morning. காலையிலேயே யாராவது ஒரு கப் காபி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். Hallelujah. Hallelujah. The Lord wants to tell you, கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், the Abigails are coming to your house. உங்கள் அபிகாயில் உங்கள் வீட்டுக்கு The வருகிறார்கள். Abigails are coming to your house. அபிகாயில் உங்கள் வீட்டுக்கு Even வருகிறார்கள். in your workplace. ஏன் உங்கள் வேலை ஸ்தலத்திலும். What they're doing right now, you might not know. இப்போதைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது. You are not able to catch up with the fast technology. இன்றைக்கு இருக்கிற அதிநவீன தொழில்நுட்பத்தோடு உங்களால் ஈடு கொடுக்க You might முடியவில்லை. be thinking, oh, will they fire me in my company? வேலையிலிருந்து தூக்கிடுவாங்களோன்னு பயப்படுறீங்க. I want to encourage you. உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். God is sending Abigails who அபிகாயில்களை தேவன் will அனுப்புகிறார். come and teach you. அவர்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் They கொடுப்பார்கள். will teach you to profit. நீங்கள் லாபம் அடையும்படி கற்றுக் Because கொடுப்பார்கள். the Holy Spirit will be teaching you through them. அவர்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு போதிப்பார். Hallelujah. Hallelujah. The last thing is, கடைசி they குணாதிசயம், understand the reality. அவர்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்வார்கள்.
இருக்கிறார்கள். they are very sensitive to talk the right thing at the right time. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுவதற்கு அவர்கள் மிகவும் In உணர்வுள்ளவர்கள். verse number 19, 19ஆம் when வசனத்தில் she's taking the food to go and meet David, தாவீதை சந்திக்கும்படி ஆகாரத்தை எடுத்துக்கொண்டவர்கள் the Bible போகையில் says வேதம் சொல்லுகிறது she did not tell Nabal. அவர்கள் நாபாலிடம் அதை சொல்லவில்லை. In verse number 37, 37ஆம் when வசனத்தில் she comes back from David, தாவீதிடமிருந்து திரும்பி வரும்போது she wanted to meet Nabal and tell him all that happened. நாபாலை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்ல But he விரும்புகிறார்கள். was in a party. அவன் விருந்து கொண்டாடி So she கொண்டிருக்கிறான். knows that is not the right time. ஆகவே அது சரியான நேரம் இல்லை என்று அவளுக்கு She தெரியும். tells him the next day. அடுத்த நாள் அதை See, the சொல்லுகிறார்கள். wise people, ஞானமுள்ளவர்கள் they are எப்பொழுதுமே very sensitive to talk the right thing at the right time. எதை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று மிகவும் உணர்வுள்ளவர்களாய் They இருப்பார்கள். won't blabber anything they want. வாய்க்கு வந்ததை உளர மாட்டார்கள். They'll be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா They இருப்பாங்க. will listen to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு செவி But when கொடுப்பார்கள். they open their mouth and speak, அவங்க வாய் திறந்து பேசும்போது that'll be filled with wisdom. அது ஞானம் நிறைந்ததாய் Oh, வரும். that'll be filled with anointing. அது அபிஷேகம் நிறைந்ததாய் வரும். That is what God wants you also to become. நீங்களும் அப்படித்தான் மாற வேண்டும் என்று தேவன் Maybe விரும்புகிறார். today, ஒருவேளை இன்றைக்கு people don't respect what you say. நீங்க சொல்றத மக்கள் மதிக்காமல் You இருக்கலாம். might be thinking, நீங்க நினைக்கலாம், oh, whatever idea I give, நான் என்ன யோசனை கொடுத்தாலும் people usually hush it out. பொதுவாக மக்கள் அதை தள்ளி விடுகிறார்களே. People don't respect my words. மக்களின் வார்த்தைகளை மதிப்பதில்லையே. I want to challenge you, my dear brother. என் அன்பு சகோதரனே, ஒரு சவால் When you're சொல்கிறேன். deeply connected with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஆழமாய் the இணைந்திருந்தால் wisdom of the Lord will grow in you. கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள் வளர்ந்து பெருகும். He will give you the sensitivity to time. நீங்கள் காலத்துக்கு ஏற்ற உணர்வுள்ளவர்களாய் இருக்கும்படி செய்வார். You will know exactly when to say the right thing. சரியாக எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று அறிந்திருப்பீர்கள். Practice living in the presence of the Lord. தேவ சமூகத்தில் வாழும் வாழ்க்கையை நடைமுறையில் Before you open your mouth and say, நீங்கள் வாய் திறந்து சொன்னா check with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே Can I சோதிக்கணும். say this? ஆண்டவரே, நான் சொல்லலாமா? Can I say that? இத வார்த்தையை நான் சொல்லலாமா? The Lord says no. கர்த்தர் வேண்டாம் என்று Don't சொன்னால் say அதை it. சொல்லாதீங்க. Even if you know that you have to say it. நீங்க அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு But let me தெரிந்திருந்தாலும் tell you something. உங்களுக்கு ஒன்றை The சொல்லட்டும். Lord will train you. கர்த்தர் உங்களை எப்படி பழக்க வைப்பார் How என்றால், will He train you? எப்படி பழக்க You வைப்பார்? will have an idea to tell. சொல்றதுக்கு ஒரு நல்ல யோசனை உங்ககிட்ட The Lord இருக்கும். will stop you to tell. கர்த்தர் அதை சொல்லாதபடி தடுப்பார். Somebody else will tell that idea. அந்த யோசனையை வேறு யாராவது சொல்லுவாங்க. Everybody will appreciate them. எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. You'll regret. நீங்க வருந்துவீங்க. Oh, wish I would have told that. ஐயோ, நான் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. I wish I told that first. நான் முதலாவது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே. But the Lord is training you. ஆனா கர்த்தர் உங்களை பழக்க வைக்கிறார். He wants to know if you will obey Him implicitly. உடனடியாக நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவீர்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள I've been through the விரும்புகிறார். training many times. நான் பலமுறை அந்த பயிற்சிக்குட்பட்டு The இருக்கிறேன். more you obey Him, எவ்வளவுக்கு அதிகம் அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, say, Lord, it is not my name. ஆண்டவரே, என் பேரு வேணாம்ப்பா, All I want is to obey you. நான் உமக்கு கீழ்ப்படியவே விரும்புகிறேன். If you tell me to tell, I will tell. நீ சொல்ல சொன்னா சொல்லுவேன். If you tell me not to tell, I will not tell. சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் சொல்ல மாட்டேன். If you go through the training, நீங்கள் அந்த பயிற்சி கூடாய் கடந்து and வந்தால் if you prove that the Lord can trust you, கர்த்தரால் உங்களை நம்ப முடியும் என்பதை நிரூபித்து I will விட்டால், challenge you, my dear brother, my dear என் sister. அன்பு சகோதரனே, சகோதரியே, சவால் விட்டு சொல்லுகிறேன். Everything you will say, நீங்கள் சொல்லுகிற எல்லாமே people will will receive it with great expectation. மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருகரம் விரித்து The Lord வரவேற்பார்கள். is calling you கர்த்தர் உங்களை அழைக்கிறார். to become the Abigail. அபிகாயிலாய் மாற Yes, He is அழைக்கிறார். going to send you the Abigail. உங்களுக்கு அவர் அபிகாயில் அனுப்ப போவது But உண்மைதான். He wants you to become the wise ஆனால் person. நீங்களே ஞானியாக வேண்டும் என்று அவர் The விரும்புகிறார். people around you, உங்களை சுற்றி இருக்கிற they எல்லாரும் need your wisdom. உங்கள் ஞானம் அவர்களுக்கு தேவை. They need your compassion. அவர்களுக்கு உங்கள் மனதிற்கும் They தேவை. need your sensitivity. அவர்களுக்கு உங்களுடைய உணர்வு தேவை. They need your motivation. உங்களுடைய ஊக்குவிப்பு அவர்களுக்கு They தேவை. want you to go and respect others. நீங்கள் வந்து மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Because people in the world have abused them. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அவர்களை துஷ்பிரயோகம் God செய்திருக்கிறார்கள். has kept you in their life. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் உங்களை So வைத்திருக்கிறார். you will go and acknowledge their value. நீங்கள் போய் அவர்கள் மதிப்பை அங்கீகரிக்கும்படி தானே God வைத்திருக்கிறார். wants to change you. தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். God wants to use you mightily. தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த If விரும்புகிறார். Abigail had not stepped in, இந்த அபிகாய்கள் இன்னும் அடியெடுத்து வைக்கவில்லை. we don't know how the life of David would have changed. தாவீதின் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குமோ But தெரியாது. thank God for Abigail. அபிகாய்களுக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. ஹalleluya. The Lord is going to send Abigails in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அபிகாய்களை அனுப்ப Now போகிறார். they are going to come and help you. வந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய They are going to போகிறார்கள். see the value of God in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய பெருமதிப்பின் மேன்மை அவர்கள் காண்பார்கள். Hallelujah. ஹalleluya. God is a good God. தேவன் நல்லவர். How He is training us. அவர் எப்படி நம்மை பயிற்றுவிக்கிறார்? He is equipping us அவர் நம்மை தகுதி so that we will நிலைப்படுத்துகிறார். have the right association. சரியான சகவாசத்தில் பழகும்படியாக. Because the Lord is choosing us. ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? Before I finish, நான் முடிக்கும் I முன்பதாக want to pray for all the women and the young girls. எல்லா சகோதரிகளுக்காக வாலிப பெண்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Even though Abigail is a woman, அபிகாயில் ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் the person can be a man also. அவர்கள் ஒரு ஆணாகவும் இருக்க முடியும். The person who comes into your life உங்கள் வாழ்க்கைக்குள் வருகிற அந்த நபர் can be a man or a woman. ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கலாம். It doesn't matter. அது ஒரு பொருட்டில்லை. But I want to pray ஆனால் நான் ஜெபிக்கிறேன் specifically for the women and the young girls. மிகவும் பிரத்யேகமாக எல்லா பெண்களுக்காக வாலிப
வாலிப சகோதரிகளுக்காக, if you are already married, உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி you இருந்தால் will be an Abigail in your family. உங்கள் குடும்பத்துக்குள் நீங்கள் அபிகாயிலாய் இருப்பீர்கள். If you are unmarried, நீங்கள் திருமணமாகாதவர் the என்றால் Lord will prepare you, கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுவார், will equip you, உங்களை தகுதி so that நிலைப்படுத்துவார். when you get married, ஆகவே உங்களுக்கு திருமணமாகும் போது right from day one, முதல் நாளிலிருந்தே you will behave like an Abigail. அபிகாயிலை போலவே நடந்து கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. I was really hoping that today we will be in church so that all the women can stand and we can pray together. எல்லா சகோதரமாக எழுந்து நின்று ஜெபிப்பதற்கு ஏதுவாக இன்றைக்கு நாம் சபையில் ஒன்று கூடி வருவோம் என்று உண்மையாகவே நான் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருந்தேன். It doesn't matter. பரவாயில்லைங்க, Even in your house, உங்க வீட்ல இருந்தா கூட சரி, if you can stand up, நீங்கள் கூடுமானால் எழுந்து we all நில்லுங்கள். can join together எல்லாருமாக ஒன்றாக and சேர்ந்து ask the Lord to fill us with wisdom. கர்த்தர் நம்மை ஞானத்தால் நிரப்பும்படி மன்றாடுவோம். When we meet again in church, நேரில் நாம் திரும்பவும் சபையில் ஒன்றாக we சந்திக்கும் can all போது stand up again நாம் மறுபடியும் எழுந்து நின்று and we can pray one more time. ஒரு முறை கூட ஜெபிப்போம். Hallelujah. Hallelujah. Are you ready now? இப்பொழுது நீங்கள் ஆயத்தமா? Shall we all stand up wherever you are? இருக்கிடங்களில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Especially all the young women and all the married women. மிக குறிப்பாக எல்லா வாலிப பெண்களும் திருமணமான சகோதரிகளும் எழுந்து நில்லுங்கள். Stand up wherever you are. இருக்கிடங்களில் எழுந்து நில்லுங்கள். Because God is going to change your life. ஏன் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றப் போகிறார். God is going to anoint your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை அபிஷேகிக்க You will not போகிறார். be the normal person. நீங்கள் சாதாரணமாக இருக்க You போவதில்லை. will be a very different Abigail. நீங்கள் முற்றிலும் வித்தியாசமான Do அபிகாயிலாய் you believe இருப்பீர்கள். that? நம்புறீங்களா? Shall we all stand up now? எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்போமா? Hallelujah. ஹல்லேலூயா. But one thing that we would like to admire from life of David. தாவீதின் வாழ்க்கையில நாம் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், Last week what we saw was கடந்த வாரம் நாம் கவனித்தது என்னவென்றால், David was a very good man. தாவீது ரொம்ப நல்ல மனுஷன். He was always giving to something to some people. எப்பொழுதும் எதையாகிலும் இரு சிலருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். Today the character that I would like to admire in David இன்றைக்கு தாவீதுக்குள் நான் மெச்சிக்கொள்ள விரும்புகிற is a குணாதிசயம், very correctable person. அவர் திருத்தப்படக்கூடியவராய் இருந்தார். Because in verse 32-33 it says, 32-33 வசனம் சொல்லுகிறது, where he saying, blessed be your good sense, Abigail. அபிகாயிலே உன்னுடைய இந்த நல்ல புத்தி கூர்மை ஆசீர்வதிக்கப்படுவதாக. Bless you for keeping me from murder and taking charge of looking out for me. நான் ஒரு கொலைகாரனாக காணப்படாதபடிக்கு என்னை தடுத்த அந்த உன்னுடைய குணாதிசயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. He is such a warrior. அவ்வளவு பெரிய மாவீரன். When this lady comes to correct him, இந்த பெண்மணி தன்னை திருத்தும்படி வரும்போது he could have just hushed her away. அப்படியே அவளை தள்ளி Or இருந்திருக்கலாம். he could have defended himself saying, நான் சொல்றதான் சரின்னு செஞ்சிருக்கலாமே. why are you coming and correcting me? Your husband did this to me, so I am going after him. ஓம் புருஷன் தான் எனக்கு இவ்வளவு கொடூரமாய் நடந்து கொண்டான், நீ என்னை தடுக்கிறாய் திருத்தவர, நான் போய் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். See, sometimes when we go and correct some people, சில நேரங்கள்ல யாரையாவது போய் நாம திருத்தும் போது they'll never take the correction. அவங்க ஒரு நாளும் நம்ம சொல்ற திருத்தத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. Immediately they'll point out everything right that they did, so that we don't have to correct them. உடனே நாம அவங்களை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தாங்கள் செய்ய நினைத்த காரியத்தை ஏன் செய்ததை நீதிகரித்து சரிப்படுத்தி நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்க. That is why sometimes we see some people, அதனால தாங்க சில நேரம் நம்ம சிலரை பார்க்கிறோம், they can never be corrected. அவங்களை திருத்தவே முடியாது. And that is why we see there is no change in their lives. அதனால தான் அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லை. This is not the only time that David has been corrected. தாவீது திருத்தப்பட்டது இது முதல் முறை மட்டும் இல்லைங்க. Even later in his life, அதற்கு பிற்பாடும் அவரது வாழ்க்கையிலே in 2 Samuel chapter 12 verse 7 we see, 2 சாமுவேல் 12 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்கிறோம், when he commits a mistake, ஒரு தவறை அவர் செய்தபோது when Nathan comes to correct him, நாத்தான் அவரை வந்து திருத்துகிறார். he said, oh, I am so sorry. உடனே வருந்துகிறேன் என்று கேட்கிறார். Later in 1 Kings we read, பிற்பாடு 1 ராஜாக்களில் படிக்கிறோம், he should have done something to Solomon, சாலமோனுக்கு அவர் ஒன்றை செய்திருந்திருக்க but வேண்டும். when he did not do it, அவர் செய்யாமல் போன பட்சத்தில் Bathsheba comes to correct him. பத்சேபாள் அவர்களை திருத்த வருகிறார்கள். He accepts their correction உடனே அந்த திருத்தத்தை and he ஏற்றுக்கொள்கிறார்கள். fixes his problem. உடனே அந்த பிரச்சனையை In சீர்படுத்துகிறார்கள். 2 Samuel 24, 2 சாமுவேல் 24 when அதிகாரத்தில் David does a mistake, தாவீது ஒரு பெரும் தவறு செய்தபோது when prophet Gad comes to correct him, அவரை திருத்த காத்துக்கதரிசி he வருகிறார். accepts the correction அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். and he asks what he should do. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். That is the kind of life that David leads. தாவீது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார். That is why the Lord calls him அதனால தான் தாவீதை தேவன் அழைக்கிறார், man after my own heart. என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன், Very correctable. திருத்தப்படக்கூடியவர். Anybody can come and tell this is what you did. தாவீதை இப்படி செஞ்சிட்டீர்னு யார் வேணாலும் சொல்லலாம். And if that is true, அது உண்மை என்றால் he accepts that. அதை ஏற்றுக்கொள்வார். Let me ask you a question. ஒரு கேள்வி கேட்கலாமா? Has there been any change in your life since the lockdown? ஊரடங்கு வந்ததிலிருந்து உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கா? Has anyone corrected you since the lockdown? ஊரடங்கில் வந்ததிலிருந்து உங்களை யாராவது திருத்தி இருக்காங்களா? I'm talking about people to correct you. மக்கள் உங்களை திருத்தும்படி வந்தவர்களை குறித்து சொல்லுகிறேன். Because for some people, ஏன்னா சிலர் இருக்காங்க, they can only be corrected by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் மட்டும்தான் அவங்களை திருத்த முடியும். Only if any man comes and corrects, யாராவது ஒருத்தர் வந்து அவங்களை திருத்திட்டா they will not accept it. ஏத்துக்கிட மாட்டாங்க. Because ஏன்னா when they don't know how to honor the people, வருகிறவர்களை கனம் பண்ண தெரியாது அவங்களுக்கு. especially the person whom God has placed above you of authority. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு மேல் அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒருவர். The reality is, உண்மை என்ன தெரியுமா? if you do not know how to honor the person whom you see above you, உங்களுக்கு மேலாக கர்த்தர் வைத்திருக்கும் ஒருவரை கனம் பண்ண உங்களுக்கு தெரியவில்லை என்றால், how is it possible for us to honor a God who is unseen? காணக்கூடாத தேவனை எப்படிங்க உங்களால கனம் பண்ண முடியும்? Let's analyze our hearts. நம்முடைய இதயத்தை சோதிப்போம். Ask the Lord to help us to become correctable. திருத்தப்படக்கூடியவர்களாய் நாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி Because கேட்போம். when God sends wise people around us, ஏன் தேவன் நம்மை சுற்றிலும் ஞானமுள்ளவரை அனுப்பும்போது they will come with wisdom to correct us. நம்மை திருத்தக்கூடிய ஞானத்தோடு வெளிப்படுவார்கள். Help us, ask the Lord to help us to accept that correction. அவர்கள் திருத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி So கேட்போமே. many times in my life, என் வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல my late grandfather, என்னுடைய பெரிய தாத்தா he used to correct me in every little thing. நான் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் என்ன திருத்துவாங்க. I didn't understand that time. அப்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. But today, ஆனா இன்றைக்கு he was the instrument in molding my life. என்னுடைய வாழ்க்கையை செதுக்கி பக்குவப்படுத்தின உபகரணம் அவர்கள்தான். Even today, இன்றைக்கும் my mother has the ability and the freedom to correct me every day. ஒவ்வொரு நாளும் என்னை திருத்துவதற்கு திராணியும் சுதந்திரமும் எங்க அம்மாக்கு இருக்கு. She does that. எங்க அம்மா அதை செய்றாங்க. Even my husband, என் கணவரும் கூட he corrects me. என்னை திருத்துகிறார்கள். And I have a few other close friends. இன்னும் சில நெருங்கிய நண்பர்கள் எனக்கு உண்டு. They have the freedom to correct me. என்னை விடுதலையோட அவங்க திருத்தலாங்க. Only then we can become better. அப்படி இருந்தாதான் நம்ம சிறப்பானவர்களாக முடியும். Every day we can give closer to our destiny. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இலக்குக்கு நாம் அருகில் நெருங்குவோம். Let's analyze our hearts. இதயத்தை சோதிப்போமா? At the same time, அதே let's நேரத்தில் thank God for the Abigails. அபிகாயிகளுக்காக நன்றி சொல்வோம். Hallelujah. ஹalleluya. Shall we pray for all the women? எல்லா சகோதரிகளுக்காக ஜெபிப்போமா? Heavenly Father, we thank you, Lord. பரலோக பிதாவே நன்றி Thank you for சொல்லுகிறோம். the wonderful and the precious women who are standing in their own homes. சொந்த வீடுகளில் எழுந்து நிற்கிற விலையேற பெற்ற அருமையான பெண்மணிகளுக்காக நன்றி Whether சொல்லுகிறோம். they are married, திருமணமானவர்களானாலும் they're ready to get married, திருமணமாக காத்திருந்தாலும் or they are still in their college or in their workplace. இன்னும் கல்லூரியிலோ வேலை ஸ்தலத்திலோ பணிபுரிந்திருந்தாலும் Lord, you have a purpose in their life. இவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெருநோக்கம் You have வைத்திருக்கிறீரே. anointed them. நீர் அவர்களை அபிஷேகம் Lord, you have பண்ணியிருக்கிறீர். called them by name. பேர் சொல்லி இவர்களை Lord, அழைத்திருக்கிறீர். not only they are going to reach their destination, இவர்கள் தங்கள் இலக்கை அடைவது மட்டுமல்ல, but Lord, we pray நாங்கள் that ஜெபிக்கிறோம் they will become the Abigails. இவர்களே அபிகாயிகளாக That they மாறுவார்களாக. will become the Abigails in their family. தங்கள் குடும்பத்துக்குள் இவர்கள் அபிகாயிகளாக Lord, எழும்புவார்களாக. we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that you ஆண்டவரே. fill them with wisdom, Lord. ஞானத்தால் இவர்களை நிரப்புவீராக. Fill them with understanding. நல்ல புத்தியினால் இவர்களை Help நிரப்புவீராக. them to have the discerning spirit. பகுத்தறிவும் ஆவி இவர்களை ஆட்கொள்வதாக. Let them make decisions for their family. குடும்பத்துக்கான முடிவுகளை இவர்கள் Whether எடுப்பார்களாக. for the father or mother, அப்பாவுக்கானாலும் அம்மாவுக்கானாலும் whether சரி, it is for their husband கணவர்களுக்கானாலும் சரி, or for the children ஏன் தங்கள் or பிள்ளைகளுக்கானாலும் for the சரி, grandchildren. அல்லது பேர Lord, I பிள்ளைகளுக்கானாலும் pray நான் that ஜெபிக்கிறேன். every word that they speak, இவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் let it be anointed, Lord. அது அபிஷேகம் Let பண்ணப்பட்டிருப்பதாக. there not be any vain words, வீணான வார்த்தைகளாய் வர but வேண்டாம். let there be strategic words. அவைகள் சரியான திட்டமிடப்பட்ட Let them give வார்த்தைகளாக, wise counsel. ஞானமுள்ள ஆலோசனைகளாய் You இருக்கட்டும். speak to them in dreams and visions. சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் நீர்களோடு பேசும். Lord, I come against every spirit of intimidation. இவர்களை மிரட்டுகிற எல்லா ஆவிகளையும் எதிர்க்கிறேன். Every woman who has felt, இதுவரைக்கும் அப்படி உணர்ந்த ஒவ்வொரு பெண்மணிகளும், every woman who has felt that they have nothing, தாங்கள் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்த ஒவ்வொரு they பெண்களும், feel they're useless. தாங்கள் ஒன்றுக்கும் பயனற்றவர்கள் They've been உணர்கிறார்கள். intimidated by the people around them. தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களால் மிரண்டு போய் Maybe இருக்கிறார்கள். they are not educated. ஒருவேளை படிப்பறிவு Maybe இல்லாமல் they are not experienced. அந்த அனுபவம் இல்லாமல் நிமித்தம், Maybe they are not talented. அவ்வளவுக்கு தாளந்து இல்லாததினால் Whatever they might lack, அவர்கள் எதில் Lord, I குறைபட்டாலும் pray நான் ஜெபிக்கிறேன். that you will anoint them. கர்த்தர் அவர்களை Let அபிஷேகிப்பீராக. them rise up like a giant, Lord. இவர்கள் ஒரு அசுரத்தனமான ஒரு ராட்சசரோடு எழும்பட்டும். Let your anointing speak on their favor. உம்முடைய அபிஷேகம் இவர்கள் தயவாய் Let பேசுவதாக. the family members see the anointing upon them. இவர்கள் மீது இருக்கும் அபிஷேகத்தை இவர்கள் குடும்பத்தார் காண்பார்களாக. Remove all the fear. பயத்தை எல்லாம் நீக்கும். Remove all the fear. எல்லா பயங்களையும் Let them அகற்றும். not hesitate. தயங்கவே கூடாதப்பா. Whenever you give them ideas, நீர் அவர்களுக்கு புது யோசனை கொடுக்கும் let போதெல்லாம் them speak in boldness. தைரியமாய் பேசுவார்களாக. According to Isaiah, your Bible verse says, ஏசாயாவுடைய வேத வார்த்தை சொல்லுகிறபடியே, quietness and confidence lies my strength. அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். Let them rest upon your strength. உம்முடைய பலனிலே சார்ந்திருப்பார்களாக. Let every woman rise up, O Father God. எல்லா பெண்களும் எழும்பட்டும் அப்பா. Not only to reach their destiny, தங்களுக்கென்று உரிய குறிக்கோளை அடைவது but மட்டுமல்ல, help
their family members. குடும்பத்தாருக்கும் உதவிகரம் Help கொடுக்கட்டும். their family members. தங்கள் குடும்பத்தாருக்கும் உதவி செய்யட்டும். Strengthen them. இவர்களை பலப்படுத்தும். Renew them. இவர்களை புதுப்பியும். Recharge them. இவர்களை மறுபடியும் Oh, சாரமேற்றும். thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for everything you're going to do using them. இவர்களை நீ பயன்படுத்த போற எல்லா Oh, காரியத்துக்காக remove நன்றி all the சொல்லுகிறோம். sickness in their body. சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் நீக்கும். Every pain, leave them. எல்லா வலிகளும் இவர்களை விட்டு Let நீங்குவதாக. them be able to walk freely. விடுதலையோடு நடப்பார்களாக. Let them be able to pray freely. விடுதலையோடு ஜெபிப்பார்களாக. Let them be able to read the word freely. வசனத்தை விடுதலையோடு Let படிக்கக்கூடியவர்களாக them start இருப்பார்களாக. doing creative things, Lord. பல படைப்பாற்றலின் காரியங்களை செய்வார்களாக. Strengthen them, Lord. இவர்களை பலப்படுத்தும் Above ராஜா. all we pray. எல்லாவற்றுக்கும் What a மேலாக beautiful life you gave to Abigail. அபிகாயிலுக்கு எவ்வளவு அருமையான வாழ்வை Oh, கொடுத்தீர். she went to live in the palace. அரண்மனையிலே வாழ போனார்களே. Oh, what a great blessing. எத்தனை பேர் ஆசீர்வாதம். Likewise, அதே போலவே we bless every woman. எல்லா பெண்களையும் We ஆசீர்வதிக்கிறோம். bless every young woman. எல்லா வாலிப பெண்ணையும் Oh, let ஆசீர்வதிக்கிறோம். them go and reach the palace. அவர்கள் தங்கள் அரண்மனையில் போய் If சேருவார்களாக. they're still not married, இன்னும் திருமணமாகாமல் இருந்தால் let them reach their destination. அவர்கள் தங்களுக்குரிய இலக்கை Let அடைவார்களாக. them find the Davids, Lord. தாவீதுகளை If they're கண்டடைவார்களாக. already married, திருமணமாகி இருந்தால் Lord, let their house become a blessed house. அவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் Let மாறுவதாக. their house become a Bethel. இவர்கள் வீடு பெத்தேலாய் இருப்பதாக. Let their prayers be answered. இவர்கள் ஜெபங்களுக்கு பதில் வருவதாக. Use them mightily, Lord. வல்லமையாய் இவர்களை பயன்படுத்தும் Thank you, ஆண்டவரே. Lord. உமக்கு நன்றி Thank ஆண்டவரே. you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you for everything you've done in our life. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா பாக்கியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். Change us. எங்களை மாற்றும். Make us more like you. எங்களை உம்மை போல் ஆக்கும். Continue to train us, Lord, தொடர்ந்து எங்களை பழக்குவித்துக் கொண்டே so that இரும். we will reach our destination. எங்கள் இலக்கை நாங்கள் அடைவதற்கு ஏதுவாக்கும். We give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. 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 Today we are finishing the right associations which will give us wisdom. நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சரியான சகவாச உறவை இன்றைக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We have one more point in this right associations. சரியான சகவாச உறவு கெடுத்ததிலே இன்னும் ஒரு குறிப்பு இருக்கிறது. Next week I will be meditating on that particular person. அடுத்த வாரம் அந்த குறிப்பிட்ட நபரை தியானிப்போம். Let me give you a question. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? If any of you can guess who the next person would be. அடுத்த நபர் யாராக இருக்கக்கூடும் என்று உங்களில் யாராவது யூகிக்க முடிகிறதா? The right association that David had. தாவீது தன் வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற சரியான சகவாசம் யார்? Kindly send us a WhatsApp. அப்படி என்றால் தயவு செய்து எங்கள் பகிரிலே அதை அனுப்பி You வையுங்கள். can send it to our broadcast number. எங்கள் தகவல் பரிமாற்ற குழுவிற்கு நீங்கள் அனுப்பலாம். Just take a wild guess. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். The first person who sends the correct answer, சரியான பதிலை அனுப்பக்கூடிய முதல் நபருக்கு we will give you the message Bible as a gift. உங்களுக்கு மெசேஜ் வேதத்தையே பரிசாக கொடுப்போம். Hallelujah. Hallelujah. I just want to challenge you. உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். Let's see how many of you can get it right. எத்தனை பேர் அதை சரியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போமே. We will meditate the next person next week. அடுத்த வாரம் அடுத்த நபரை தியானிப்போம். Once we finish right associations, சரியான சகவாசத்தை கவனித்து முடித்த பின்னர் we'll be still on the same sermon series, இதே பிரசங்க தொடரில் தான் பயணிப்போம். but we will go to the right attitude of David. ஆனால் தாவீதின் சரியான மனப்பான்மைக்குள் கடந்து வருவோம். Hallelujah. Hallelujah. The Lord is taking us through a journey. கர்த்தர் நம்மை ஒரு நல்ல பயணத்தில் அழைத்து செல்கிறார். We don't know how long it's going to go. இந்த பயணம் எவ்வளவு நாள் நீடிக்குமோ தெரியவில்லை. Let's try to learn as much as we can. எவ்வளவு முடியுமோ கற்றுக்கொள்வோமே. Hallelujah. Hallelujah. Have a blessed week ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரம் இருக்கட்டும். and have a blessed month. ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்தில் Pastor மகிழ்ந்திருங்கள். Caleb Joshua will come and pray. பாஸ்டர் கேலப் ஜோஷுவா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். Be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். Let us pray. ஜெபிப்போமா? Father, we come before you. பிதாவே உமக்கு முன்பாக வருகிறோம். Thank you, Lord, for speaking to us even today. இன்றைக்கும் எங்களோடு பேசின தயவுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. Lord, according to your word, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே Lord, I pray that Abigails will be raised up in every family. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அபிகாயில்கள் எழுப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். Bring people with wisdom to guide your children. உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஞானமுள்ளவர்களை கொண்டு வாரும். People with favor be waiting in every turn so they can help them with the right decisions. சரியான தீர்மானங்களில் உதவி செய்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு திருப்பங்களிலேயும் மக்கள் இவர்களுக்காக உதவி செய்ய காத்திருப்பார்களாக. That none of your children, Lord, do something they might regret later. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற யாதொரு காரியத்தை குறித்தும் பிற்பாடு வருந்துகிற நிலை ஏற்பட வேண்டாம். From this day onwards, wisdom of God be revealed in everything they do. இந்த நாளிலிருந்து இவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் தேவ ஞானம் வெளிப்படுவதாக. I pray, Lord, as you have released your word upon them, இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் மீது பிரசித்தப்படுத்தியிருக்கிறபடியால் put an end to the days of failure. இவர்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளின் காலத்துக்கு ஒரு முடிவு Put an கட்டுவீராக. end to
their days of foolish decisions. மதியினமான முடிவெடுத்த நாட்களுக்கு ஒரு முடிவுண்டாக்குவீராக. Let them not do any more regretful things anymore. வருந்தத்தக்க எந்த ஒரு காரியத்தையும் நீ ஒருபோதும் இவர்கள் செய்யாதிருப்பார்களாக. But everything they do reflect the wisdom of God. மாறாக இவர்கள் செய்யும் எல்லாமே தேவ ஞானத்தை பிரதிபலிப்பதாக. Let it align with the purpose you have for their lives. இவர்கள் வாழ்க்கைக்கு நீ வகுத்திருக்கும் நோக்கத்தோடு ஒத்துசைந்திருப்பதாக. And Lord, by the power of your Holy Spirit, இப்போதும் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் turn even your children into Abigails. உம்முடைய பிள்ளைகளையும் அபிகாயில்களாக மாற்றும். That they themselves will be filled with the wisdom of God. இவர்கள் தாங்களே தேவ ஞானத்தால் நிரம்பியிருப்பார்களாக. That they will guide many people to their destiny who's around them. தங்களை சுற்றி இருக்கிற அநேக தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு வழிகாட்டுவார்களாக. Bless them and make them a great blessing, Lord. உங்களை ஆசீர்வதித்து பேராசீர்வாதங்களாக மாற்றும் ஐயா. Lord, no matter how be children who are lost in their life, தங்கள் வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் மெய்மறந்திருந்தாலும் சரி, no matter how far they would have gone in the wrong way, தங்களுடைய சொந்த வழியில் எவ்வளவு தூரத்திற்கு வழி தப்பி போயிருந்தாலும், by your love bring them in the right way. உம்முடைய அன்பினால் சரியான பாதைக்கு கொண்டு வந்து Every சேரும். step they take, let it bring them one step closer to the destiny you have for them. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இவர்களுக்கு நீர் நிர்ணயித்திருக்கும் இலக்குக்கு அருகாமையிலே சேர்ப்பதாக. Keep them as the apple of your eyes. உம் கண்மணியைப் போல இவர்களை காத்தருளும். Even as they, Lord, go into life and do different things this week, இப்போதும் கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களுக்குடைய பிள்ளைகள் தலையிடும் போது, let your mighty presence continue to be with them. வல்லமையான சமூகம் தொடர்ந்து இவர்களோடு You இருப்பதாக. comfort them. நீர் இவர்களை ஆற்றி You தேற்றும். strengthen them. நீர் இவர்களை பலப்படுத்தும். You heal them. குணமாக்கும் ஐயா. You deliver them. நீர் இவர்களை விடுவிப்பீராக. Give them victory in every battle. எல்லா யுத்தங்களிலேயும் ஜெயத்தை கொடுப்பீராக. Put an end to every battle. எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவீராக. Let the days be days of peace. இவருடைய நாட்கள் சமாதானத்தின் நாட்களாய் இருப்பதாக. Days of joy. சந்தோஷத்தின் நாட்களாய் Days இருப்பதாக. of fulfillment of the promise of God. தேவ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்களாய் இருப்பதாக. Fill them with great joy. மிகுந்த சந்தோஷத்தால் நிரப்பி Cover them with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் Let மூடிக்கொண்டு the blood of Jesus be between them and our people and the coronavirus and all the distractions of this world. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உடைய ஜனங்களுக்கும் இந்த உலகத்தின் கொரோனா தொற்றுக்கிருமி மற்ற எல்லா தாண்டவன் ஆசமோசங்களுக்கும் நடுவே உயர்ந்து நிற்பதாக. I declare nothing shall by any means hurt them or harm them. ஒன்றாகிலும் இவர்களை காயப்படுத்தவோ சேதப்படுத்தவோ கூடாது என்பதை பிரசித்தம் Keep பண்ணுகிறேன். them under the shadow of your wings. உடைய செட்டைகளின் மறைவில் வைத்துக் கொள்ளும். Keep them as the apple of your eyes. கண்மணியைப் போல இவர்களை காத்தருளும். Give your angels always charge over them. எப்போதும் இவர்களுக்காக உடைய தூதர்களுக்கு கட்டளை கொடும். Let your people be hidden in the secret place of the Most High. மகா உன்னதமானவரின் மறைவிடத்தினுடைய பிள்ளைகள் மறைந்திருப்பார்களாக. Thank you and praise you again for everything. எல்லாவற்றுக்காக மீண்டும் ஒருமுறை கூட உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். Give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கு We குறித்தாக்குகிறோம். give you all the honor. எல்லா கனத்தையும் உமக்கே Give you எடுக்கிறோம். all the praise. துதிகள் எல்லாம் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. Amen. Amen. ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.